ஸோ லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபைட் பிசினஸ்னா என்ன? ஸ்பெசிஃபைட் பிசினஸ்ல எது எதெல்லாம் வரும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு, ஃபைனலா அந்த மீனிங், அந்த தியரி இது எல்லாமே பார்த்தோம் ஸ்பெசிஃபைட் பிசினஸ்ல. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அமார்டைசேஷன் பார்க்க போறோம். அமார்டைசேஷன்னா ஆல்ரெடி நீங்க இந்த வேர்ட் ஏர்ட் பண்ணிருப்பீங்க கரெக்டா? அமார்டைசேஷன். நம்ம வந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் படிக்கும்போது நான் சொல்லியிருப்பேன். டெப்ரிசியேஷன் வந்து அமார்டைஸ் பண்ணுவோம். 2000 ஒரு சம்ல அமார்டைஸ் பண்ணி 5 வருஷத்துக்கு அதை அமார்டைஸ் பண்ணி பிரிச்சு கொடுத்துருப்போம். பார்த்துருக்கீங்க இல்லையா? இந்த எபிடிட்டால கூட இயர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டாக்ஸ் அண்ட் டெப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன் அப்படின்னு இருக்கும். அந்த அமார்டைசேஷன்ற வேர்ட் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து கேட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்ன எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அமார்டைஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, லைசன்ஸ் இருக்கு இல்லையா? இந்த லைசன்ஸை வந்து அதோட வேல்யூ வந்து நீங்க அமார்டைஸ் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அந்த லைசன்ஸ் வந்து 5 வருஷத்துக்கு வந்து வேலிடிட்டி இருக்கு அப்படின்னா, ஓவராலா அதை வந்து ஒரு 5 lakhs கொடுத்துட்டான் அப்படின்னா 5 years அப்படின்னா டிவைட் பை 5 போட்டு 1 lakh வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு அமார்டைஸ் பண்ணி, விச் மீன்ஸ் நம்ம டெப்ரிஷியேட் பண்ண முடியாது அதை, பட் அமார்டைஸ் பண்ணி அதை மைனஸ் பண்ணி பேலன்ஸ் இருக்க வேல்யூக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 5 lakhs கொடுத்து அந்த லைசன்ஸ் நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னும் போது, நான் சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், பட் ஆனால் எக்ஸாக்டா இதே மாதிரி இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ 5 yearsக்கு அதுக்கான வேலிடிட்டி பீரியட் அப்படின்னா 5 lakhs டிவைட் பை 5 years போட்டோம் அப்படின்னா பர் இயர்க்கு 1 lakh. ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா தேர்ட் இயர்ல அதை சேல் பண்றீங்க. தேர்ட் இயர்ல அதை சேல் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல என்ன ஆயிருக்கும்? 1 lakh மைனஸ் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் இயர்ல 1 lakh மைனஸ் ஆயிருக்கும். செகண்ட் இயர்ல 1 lakh மைனஸ் ஆயிருக்கும். ஸோ ஓவராலா 2 lakh மைனஸ் ஆயிருக்கும். 5 lakhs மைனஸ் 2 lakhs. ஓவராலா இப்போ எவ்வளவுக்கு விற்கணும்னா 3 lakhsக்கு நீங்க விற்கணும் தேர்ட் இயர்ல விற்கிறீங்கன்னா. பட் நீங்க வித்தது வந்து பாத்தீங்கன்னா 3.5 lakhsக்கு வித்திருக்கீங்க. உங்களோட லைசன்ஸை வந்து வேற ஒருத்தர் கொடுத்துட்டு 3.5 lakhs வாங்கிருக்கீங்க அப்படின்னா மைனஸ் 3 lakhs போட்டு 0.5 வந்து என்ன பண்ணுவீங்க? கேபிட்டல் கெயின். ஓகேவா? சோ இதுதான் வந்து அமார்டைசேஷன் சொல்லுவாங்க. இப்போ நான் வருஷம் வருஷம் அமார்டைஸ் பண்ணிட்டே வந்தேன் இல்லையா? எத்தனை வருஷம் நான் யூஸ் பண்ணணும் அத்தனை வருஷத்துக்கு நான் அமார்டைஸ் பண்ணேன் இல்லையா? அதுதான் அமார்டைசேஷன். அந்த எக்ஸ்பெண்டிச்சரை வந்து நான் அமார்டைஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லைசன்ஸ்க்கான எக்ஸ்பெண்டிச்சரை நான் அமார்டைஸ் பண்றேன் அப்படின்ட்டு. சோ இதை வந்து பாத்தீங்கன்னா வகை வகையான ஒரு ஒரு செக்ஷன் இருக்கு. ஒரு ஒரு செக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. ஓகேவா? சோ மோஸ்ட்லி வந்து அமார்டைசேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா மொத்தமாவே ப்ரொவிஷன் தான் இருக்கும் பிஜிபிபில. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 8 to 10 pages பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொவிஷன்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நவ் கோயிங் டு திஸ். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா சில செக்ஷன்ஸ் இங்கேயே கவர் ஆயிடும். ஓகே. ஸோ என்னென்ன செக்ஷன் அப்படின்னா 35A, ABA, D, DD, DDA, E, 36(1), 9. ஓகேவா? ஸோ இத்தனை செக்ஷன் வந்து குட்டியா, விச் மீன்ஸ் அதுல என்னென்ன பண்ணணும்ன்றது மட்டும் இருக்கும். அத அதர் அதர் பாயிண்ட்ஸ் எல்லாம் எல்லாமே வந்து உங்க புக்ல இருக்கும். ஓகேவா? மைட் பி இதுல முடிஞ்ச அளவுக்கு நம்ம புக்ல கோத்ரூ பண்ணுவோம். லெசன்ஸ் இங்க இருக்கிறது தான் அங்க இருக்கும். இங்க இருக்க இது வந்து ஆக்டிவிட்டி, இதுதான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். இந்த ஆக்டிவிட்டி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஓகேவா? இங்க இருக்கிறத நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். பட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் சில அதர் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதுல எது எது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அதெல்லாம் உங்க புக்ல கோத்ரூ பண்ணலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏடபிள்பி என்ன சொல்லுது அந்த செக்ஷன் அப்படின்னா, எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் லைசன்ஸ் டு ஆப்ரேட் டெலிகாம் கம்யூனிகேஷன் சர்வீஸ். இப்போ வந்து டெலிஃபோன் தான், பேசக்கூடிய கம்யூனிகேஷன் சர்வீஸ்க்காக ஒரு லைசன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ பிஎஸ்என்எல் இருக்கான் அப்படின்னா அவன் வந்து என்ன பண்ணுவான்? உங்களுக்கு வந்து ஒரு இப்போ ஒய்ஃபை எடுத்துப்போமே, இப்போ ஒய்ஃபை செட் பண்ணி கொடுத்துட்டு போறானுங்க இல்லையா? நம்ம வீட்டில் எடுத்து வந்து ஒய்ஃபை வச்சுட்டு அந்த மாதிரி பண்ணி வச்சு போறாங்க. அந்த மாதிரி டெலிகம்யூனிகேஷன் சர்வீஸ்க்கு அவங்க வந்து ஒரு லைசன்ஸ் வச்சிருப்பாங்க. ஓகே, வி ஆர் டூயிங் திஸ் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஒரு லைசன்ஸ் இருக்கும். ஸோ அந்த லைசன்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னும் போது அதை எப்படி நம்ம அமார்டைஸ் பண்றது அப்படின்னா, ஃப்ரம் ப்ரீவியஸ் இயர் இன் விச் பிசினஸ் கமன்ஸ் ஆர் ப்ரீவியஸ் இயர் இன் விச் ஃபீஸ் ஆக்சுவல் பெய்ட் விச் எவர் இஸ் லேட்டர். பிசினஸ் கமன்ஸ் ஆனது இல்லைன்னா அவங்க ஃபீஸ் எப்போ பே பண்றாங்களோ விச் எவர் இஸ் லேட்டர் டு த ப்ரீவியஸ் இயர் இன் விச் லைசன்ஸ் எக்ஸ்பைரி. ரெஃபர் நோட் 1. நோட் 1ல என்ன இருக்கு? இஃப் லைசன்ஸ் ஆர் ஸ்பெக்ட்ரம், ஸ்பெக்ட்ரம் தான் லைசன்ஸ், கிட்ட ரெண்டுமே ஒரே சேம் தான், இஸ் டிரான்ஸ்ஃபர் விச் மீன்ஸ் லைசன்ஸை வந்து இப்போ நீங்க சேல் பண்றீங்கன்னா, டிரான்ஸ்ஃபர்னா என்ன? சேல். சேல் பண்றீங்கன்னா என்ன? சேல் பிரைஸ் வந்து லெஸ் தென் த அன்அமார்டைஸ்டு ஃபீ. அதாவது அமார்டைஸ் பண்ணாம இருக்கக்கூடிய ஃபீ, அமார்டைஸ் பண்ணாம இருக்கக்கூடிய ஃபீயை விட கம்மியா இருக்கு அப்படின்னா ஃபுல் டிரான்ஸ்ஃபர் டிடக்ஷன் அலோடட் இன் த இயர் ஆஃப் டிரான்ஸ்ஃபர், தட் இஸ் ஈக்குவல் டு அமார்டைசேஷன் ஃபீ. சேல் பிரைஸ். இது சம் பார்த்துட்டு இதை பார்க்கலாமா? ஆக்சுவலா இந்த ப்ரொவிஷன் வந்து சம் பார்த்துட்டு தான் உங்களுக்கு புரியும். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சம் பார்த்துட்டு வந்து ப்ரொவிஷன் பார்த்தா தான் இது புரியும். ஸோ இது அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. இந்த நோட் 1 நான் அப்படியே ஹோல்ட் பண்றேன். ஓகே. ஏன்னா இப்போ சொன்னாலும் உங்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா அன்அமார்டைஸ் ஃபீ அப்படியே எடுக்கணும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அமார்டைஸ் எப்படி பண்ணணும், அன்அமார்டைஸ்னா என்னன்னு தெரிஞ்சாதான் உங்களால இந்த தேரி படிக்கும் போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், இந்த ப்ரொவிஷன் படிக்கும் போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா?
ஸோ இதை அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. அடுத்து எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் அப்டைனிங் ரைட் டு யூஸ் ஸ்பெக்ட்ரம். அதாவது இப்போ லைசன்ஸை சேல் பண்ணா என்ன அப்படிங்கிறது மேல இருக்கு. பட் யூஸ் ரைட்ஸ் மட்டும் நம்மளுக்கு கொடுக்குறாங்க, அதை யூஸ் பண்றதுக்கான ரைட்ஸ் நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னாலும் அதே தான், நோட் 1 தான். ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்தையும் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. இதை நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் பிலிமினரி எக்ஸ்பென்சஸ் சொல்லியிருக்காங்க. ரெசிடென்ட் அசசி 1/5 ஆஃப் த 5 இயர்ஸ்க்கு நீங்க வந்து பிரிச்சு கொடுக்கணும். அதுக்கு நோட் 2 ரெஃபர் பண்ண சொல்லியிருக்கான். நோட் 2 என்ன இங்க இருக்கா? ஸோ அதுக்கு பிஃபோரா நோட் 1 போட்டுட்டே வருவோம். ஓகே ஓகே, உங்க புக் எடுத்துக்கா. ஸோ செக்ஷன் 35A இங்க இருக்கா? கண்டிஷன் டு பி சாட்டிஸ்ஃபைட். என்னென்ன கண்டிஷன்ல சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கணும்? அசசி ஹஸ் இன்கர்ட் கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ் ஃபார் அக்வயரிங் எனி ரைட்ஸ் டு ஆப்பரேட் டெலிகம்யூனிகேஷன் சர்வீஸ். ஓகே, ஆஃப் கோர்ஸ். பேமெண்ட் ஆஃப் சச் பேமெண்ட் ஹஸ் ஆக்சுவலி பீன் மேடட். பேமெண்ட் வந்து ஆக்சுவலா மேட் பண்ணிருக்கணும். அதாவது இந்த டெலிகம்யூனிகேஷன் சர்வீஸ்க்காக ஒரு கேபிட்டல் எக்ஸ்பென்சர் பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் இந்த பேமெண்ட் அந்த எக்ஸ்பெண்டிச்சர் ஆக்சுவலா நடந்திருக்கணும். சில நோட்ஸ் கொடுத்துருக்கான். சச் எக்ஸ்பெண்டிச்சர் மேபி இன்கர்ட் பிஃபோர் ஆர் ஆஃப்டர் கமிட்மெண்ட் ஆஃப் பிசினஸ். ஓகே, பிஃபோராகவும் இருக்கலாம், ஆஃப்டராகவும் இருக்கலாம். ஆனா நம்மளுக்கு என்னன்னு பார்த்தோம், விச் எவர் இஸ் லேட்டர் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அந்த பேமெண்ட் மேட் ஆர் கமிட்மெண்ட் ஆஃப் பிசினஸ் விச் எவர் இஸ் லேட்டர் அப்படின்னு பார்த்தோம். செகண்ட் பாயிண்ட், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் ரிலேட்டிங் டு த டெலிகம்யூனிகேஷன் லைசன்ஸ் ஃபீ ஷல் நாட் எலிஜிபிள். ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் எதனா நடந்திருக்கு அப்படின்னா அது என்னமா? நாட் எலிஜிபிள் ஃபார் த டிடக்ஷன் அண்டர் AWB. However, ASSI can claim deduction 37(1). I think so 37(1) வந்து ஜெனரல் டிடக்ஷன். ஓகேவா? அதுல கிளைம் பண்ணிக்கலாம். ஆனா உங்களால 35ABB வந்து கிளைம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேவா? ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் அண்ட் பே ஷல் பி அலாட் அஸ் டிடக்ஷன் இன் ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட். இங்க ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ லைசன்ஸோட வேலிடிட்டி எத்தனை வருஷமோ அத்தனை வருஷத்துக்கு நீங்க ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்ல வந்து அது பிரிச்சு கொடுக்கணும்னு அர்த்தம். ஏன்னா நீங்க அந்த ப்ரொவிஷன் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் 1/5 1/5 1/10 1/5 கொடுத்துருக்கான் இல்லையா? பட் ஆனா இந்த இடத்துல மட்டும் டெலிகம்யூனிகேஷன் சர்வீஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய லைசன்ஸ்க்கு மட்டும் என்ன சொல்லிட்டான் அப்படின்னா ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்ல நீங்க பிரிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான். அந்த லைசன்ஸோட வேலிடிட்டி எத்தனை வருஷமோ அத்தனை வருஷத்துக்கு. ஓகேவா? ஸோ டிடக்ஷன் கேஸ் இன் கேஸ் லைசன்ஸ் ஃபீ பெய்ட் பிஃபோர் த கமன்ஸ்மெண்ட் ஆஃப் பிசினஸ். பிஃபோர் கமன்ஸ்மெண்ட் ஆஃப் பிசினஸ் இருக்கு அப்படின்னா பீரியட் ஸ்டார்ட் ஃப்ரம் த ப்ரீவியஸ் இயர் இன் சச் பிசினஸ் இஸ் கமன்ஸ்டு. அதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க இந்த எக்ஸ்பென்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களால எப்போ டிடக்ஷன் எடுத்துக்க முடியும்? பிசினஸ் எப்போ கமன்ஸ் ஆச்சோ அப்போ எடுத்துக்க முடியும். வேற லைசன்ஸ் இஸ் அக்வயர்ட் ஆஃப்டர் பிசினஸ். ஆஃப்டர் பிசினஸ்லாம் இருக்கு அப்படின்னா த ப்ரீவியஸ் இயர் இன் விச் லைசன்ஸ் இட் ஹஸ் பீன் ஆக்சுவலி பெய்டு. ஆக்சுவலா நீங்க அதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறமா நீங்க இந்த எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அப்போ என்னமா? ஆக்சுவலா நீங்க எப்போ பே பண்றீங்களோ அது. ஓகே, மோஸ்ட்லி விச் எவர் இஸ் லேட்டர் அப்படின்ற அந்த கான்செப்ட் வந்துச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா இது ரெண்டும் கனெக்ட் ஆகும். ஓவர் வியூல ப்ராட் வியூல பாத்தீங்கன்னா கனெக்ட் ஆகும். டெப்ரிசியேஷன் கிடைக்காது. நான் முதலே சொல்லிட்டேன். டெப்ரிசியேஷன் பதில் தான் நம்ம என்ன பண்றோம், அமார்டைஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன் இல்லையா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே. ஓகே, when such license is sold in full, okay, loss on sale shall be deductible as business cost in the year of sale. Okay, profit on sale to the expense of aggregated. ஓகே, இதெல்லாம் தான் இப்போ வந்து நம்ம சம்ல பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் சம்ல பார்த்துட்டு வந்துட்டு இங்க வந்து அப்ரோச் பண்ணுங்க, ஈஸியா இருக்கும். ஸோ டேக் திஸ் illustration 73. Telefast Limited, a company providing telecommunication service, obtained a telecom license on 24/2023. 24/2023 na என்னது? 2023-24 for a period of 10 years. Okay, so இந்த 10 years நம்மளுக்கு அவசியம். And which ends on 31/3/2033. ஓகேவா? அந்த 10 years கேப்ல அதான் அந்த 10 years எவ்வளவு வருஷம் வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். லைசன்ஸ் ஃபீ எவ்வளவு பண்ணிருக்காங்க? 18 lakhs. Find out the amount of deductions under section 35ABB of Income Tax Act 1961 if the entire amount paid in 6/5/2023, the entire amount paid on 1/4/2024. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒன் மந்த் தான் கேப் இருக்கு. கரெக்டா? இது வந்து பாத்தீங்கன்னா 1 year கேப் இருக்கு. The entire amount paid in equal installment on 3/4/2023. இது ப்ரீ கமன்ஸ்மெண்ட்ல இருக்கு. இல்ல போஸ்ட் கமன்ஸ்மெண்ட் தான். 30 ஆகுது. சாரி, 3 படிச்சிட்டேன். 30 கரெக்டா தான் இருக்கு. ப்ரீ இல்ல போஸ்ட்ல தான் இருக்கு. ஸோ என்னன்னா வருஷத்துக்கு வந்து இந்த மாதிரி ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்டா வருஷம் கட்டிட்டே போறானுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேசஸ்லாம் எப்படி வந்து நீங்க டிடக்ஷன்ஸ் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டிருக்கான். ஓகேவா? ஸோ கேஸ் ஏ என்ன? கேஸ் ஏ வந்து ஆல்ரெடி 1 month தான் கேப்னு நான் சொன்னேன். 1 month கேப் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 86AP வந்து பாத்தீங்கன்னா எப்படி கொடுப்பீங்க? 18 lakhs divided by 10 போட்டோம் அப்படின்னா 1,80,000. கரெக்டா? அமௌண்டைஸ் பண்ணிடலாமா? அதாவது அமௌண்டைஸ் பண்ணி வருஷம் அந்த டிடக்ஷன்ஸ் கொடுத்துட்டே வர போறோம். அப்போ 2023-24 1,80,000, 2024-25 1,80,000, 2025 to 2023
2032 to 33 வரைக்கும் என்ன அப்படின்னா 1,80,000 1,80,000 1,80,000 1,80,000 10 வருஷத்துக்கு அமௌண்டைஸ் பண்ணிட்டே போவீங்க. ஓகேவா? அது கேஸ் ஏ. கேஸ் பி ல என்ன சொல்லியிருந்தோம்? 1 இயர் கேப் இருக்குன்னு சொன்னோம்னா 1 இயர் கேப்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு நாட் அப்ளிகபிள். ஃபர்ஸ்ட் இயருக்கு நாட் அப்ளிகபிள் ஆயிடுச்சு அப்படின்னா 1,80,000 டிவைடட் பை 10 போடக்கூடாது, டிவைடட் பை 9 தான் போடணும். புரியுதா? அந்த பாயிண்ட் புரியுதா? இங்க இந்த பாயிண்ட் தான் இம்பார்ட்டன்ட் அமௌண்டைசேஷன்ல. என்னன்னா ஃபர்ஸ்ட் கேஸுக்கு டிவைட் பை 10 வருஷத்துக்கு 10 போட்டோம். ஆனா இப்ப இந்த இந்த 18,00,000 ஆனா இப்ப என்ன பண்றான்? ஒரு வருஷத்துக்கு கழிச்சுதான் அவன் கட்டுறானே. அப்போ 18 லட்சம் டிவைட் பை 9 போட்டீங்க அப்படின்னா 2 lakhs பர் இயருக்கு நீங்க அமௌண்டைஸ் பண்ற மாதிரி வரும். ஸோ 2 lakhs 2 lakhs புரிஞ்சுதா? அது ஏன்ட்டுன்னு 2 lakhs 2 lakhs அமௌண்டைஸ் பண்றது எப்படின்னு ஒரு வருஷத்துக்கு கட்டாம விட்டீங்க. ஸோ அப்போ டிவைட் பை 9 போட்டு 2 lakhs 2 lakhs எடுத்துக்கிறீங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் கேஸ். ஸோ அடுத்து தேர்ட் கேஸ் என்ன சொல்லியிருக்கான்? வருஷம் ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்டா கட்டிட்டே வரான். அப்போ என்ன நடக்கும்னா வருஷத்துக்கு கம்மி ஆயிட்டே வரும். ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட் 3 வருஷத்துக்கு கட்டியிருக்கான் அப்படின்னா 18 lakhs டிவைடட் பை 3. அங்க 3 வருஷம் தானே கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்டா 2023 24 25ல வந்து கட்டிட்டு வரான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போ 6 lakhs 6 lakhs தான் 3 இன்ஸ்டால்மெண்ட் கட்டியிருப்பான். கரெக்டா? ஸோ இந்த செகண்ட் கேஸ்ல பாருங்க, அமௌண்ட் இன்ஸ்டால்மெண்ட் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல 6 lakhs, செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல 6 lakhs, தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல 6 lakhs. ஓகே. ஸோ இந்த இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டும் போது 10 வருஷம் அதோட வேலிடிட்டி, இந்த இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டும் போது 9 இயர்ஸ் அதோட வேலிடிட்டி, இந்த இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டும் போது 8 இயர்ஸ் அதோட வேலிடிட்டி. ஓகேவா? அப்போ டிவைட் பை 10. ஃபர்ஸ்ட் 3 வருஷத்துக்கு 60 60 60 எடுத்துப்பீங்க. இந்த சென்ஸ் ஃபர்ஸ்ட் 3 வருஷம் எடுத்துப்பீங்க. 10 வருஷத்துக்குமே 60 60 60 எடுத்துப்பீங்க. கரெக்டா? டிவைட் பை 10 போட்டு புரியுதா? நீங்க எவ்வளவு கட்டியிருக்கீங்களோ அவ்வளவுதான் உங்களால டிடக்ஷன் எடுத்துக்க முடியும். எக்ஸ்பெண்டிச்சர் ஆக்சுவலி இன்கர் ஆயிருக்கணும்னு ஒரு கண்டிஷன் படிச்சோம், ஞாபகம் இருக்கா? இங்க படிக்கும் போதே படிச்சோம். என்ன படிச்சோம்? ஆக்சுவலா எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் ஆயிருக்கணும். எங்க படிச்சோம்? பேமெண்ட் ஆஃப் சச் எக்ஸ்பெண்டிச்சர் ஹஸ் பீன் ஆக்சுவலி பீன் மேடட். ஆக்சுவலா நடந்திருந்தால் மட்டும்தான் உங்களால டிடக்ஷன் எடுத்துக்க முடியும். இப்ப ஆக்சுவலா எவ்வளவுதான் நடந்திருக்கு? 6 லட்சம் தான் நடந்திருக்கு ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல. அப்ப அதுக்கு மட்டும் தான் நம்மளுக்கு டிடக்ஷன் எடுத்துக்க முடியும். 60,000 60,000 60,000. அதே மாதிரி செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 9 இயர்ஸ் தான் அதோட வேலிடிட்டி. அப்போ 6 lakhs டிவைட் பை 9 போட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர்ல உங்களால எடுத்துக்க முடியாது. செகண்ட் இயர், தேர்ட் இயர், அப்படியே ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த், செவன்த் அப்படி அது வரைக்கும் எடுத்துட்டு லைனா எடுத்துட்டு போவீங்க. அப்போ 66,667. ஓகேவா? தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் வரும்போது உங்களோட வருஷம் ஓவராலா 8 இயர்ஸா கம்மியா இருக்கும். மறுபடியும் ஒன்று கம்மியாயி அப்போ 6 lakhs டிவைட் பை 8 போட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு உங்களால எடுத்துக்க முடியாது, செகண்ட் வருஷத்துல எடுத்துக்க முடியாது, தேர்ட் வருஷத்துல 75,000. தேர்ட் வருஷத்துல இருந்து அடுத்த இருக்கக்கூடிய ஐ திங்க் ஸோ 7 இயர்ஸ் இல்லையா? அடுத்து இருக்கக்கூடிய 7 இயர்ஸ்க்கு உங்களால அப்படியே எடுத்துக்க முடியும். 75,000 ஓகேவா? ஸோ இப்போ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா டோட்டல்ல 60 1,26,667 2,01,667. ஸோ அதுதான் இங்க போட்டிருக்கான் கேசியில. ஓகேவா? இப்போ புரிஞ்சுதா அமௌண்டைஸ் எப்படி பண்ணணும்னு? அமௌண்டைஸ் எப்படி பண்ணணும்னு புரிஞ்சுது இல்லையா? டன். இப்போ அமௌண்டைஸ் பண்றது எப்படி நமக்கு தெரிஞ்சிச்சு. இந்த சம்ம பாத்துட்டீங்க அப்படின்னா கேபிட்டல் கெயின் எப்படி ரைஸ் ஆகுது அப்படின்றது புரிஞ்சிடும். கேபிட்டல் கெயின் ரைஸ் ஆகுறது புரிஞ்சிச்சுன்னா இங்க இருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். நாங்க பார்த்தோம் இல்லையா, சேல் பண்ணா என்ன நடக்குது அப்படின்னு நான் சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பாயிண்ட்ஸ். ஸோ இருக்கிற 3 சம்மே போட்டோம் அப்படின்னா மொத்தமாவே முடிஞ்சிடும். ஓகேவா? ஏன்னா அங்க இருக்க ப்ரொவிஷனும் அதுக்கப்புறம் நீங்க படிக்க வேண்டாம். ஆக்சுவலா படிக்க வேண்டாம் லெசன்ஸ் இந்த சம்ம வச்சு அதை மேட்ச் பண்ணி பாத்துக்கலாம். ஓகே. Tinkle Enterprises has acquired a telecom license. Detail in respect of such license are as under. Okay. Acquisition cost எவ்வளவுமா? 1 lakhs. Okay. Date of purchase 8/2022. 8 அப்படின்றது இந்த வருஷத்துல தான் விழுது. அப்போனா 2022-23 கரெக்டா? அடுத்து பேமெண்ட் டேர்ம்ஸ் வந்து லம்சமா பண்ணிருக்கான். டேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பேமெண்ட் எப்போ மேட் பண்ணிருக்கான் அதே டேட்லயே பண்ணிருக்காங்க. சூப்பர் குட். லம்சம் பேமெண்ட்ரா? இப்போ பார்ஷியலாவோ ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்டோ பேமெண்ட் பண்ணல. லைசன்ஸோட லைஃப் வந்து 10 இயர்ஸ். லைசன்ஸ் சோல்டு வந்து 100% சோல்ட் பண்ணிட்டான். 100% சோல்ட் பண்ணிட்டானா அவனோட லைசன்ஸோட எல்லா ரைட்ஸுமே வெளியே வச்சுட்டான். ஓகேவா? சில பேர் வந்து பார்ஷியலா கொடுப்பாங்க. என் லைசன்ஸ்ல 80% நீ யூஸ் பண்ணிக்கோ, 80% நான் 50% நீ யூஸ் பண்ணி 50% நான் யூஸ் பண்ணிப்பேன். அது எப்படின்னா அப்படின்னா
நான் உங்களுக்கு அன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தேன். இந்த ஏர் பொல்யூஷன் வந்து வெளியே வர்றாங்கன்னா இவ்வளவு கியூபிக் மீட்டர் அளவு தான் வெளியே விடணும் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருந்தேன். அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு கம்பெனியால கிட்டத்தட்ட வந்து 1000 கியூபிக் மீட்டர் வரைக்கும் அவங்க வந்து அந்த பொல்யூட்டட் ஏரை வந்து வெளியிட முடியுது அப்படின்னா அந்த லைசன்ஸ் இன்னொருத்தருக்கு 50% அவங்க பிரிச்சு கொடுக்குறாங்க அப்படின்னும் போது இவங்க 500 அவங்க 500 அவ்வளவு கியூபிக் மீட்டர் அளவுக்கு வெளியே விட்டுக்கலாம். அப்போ லைசன்ஸ் சோல்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா 50% நீங்க கொடுப்பாங்க. ஓகேவா? சோ இப்படிதான் பர்சன்டேஜ் வைஸ் நீங்க கேள்வி கேட்கலாம். எப்படி நான் லைசன்ஸ் 100% எதுக்கு நான் அதை சொல்றாங்க அப்படின்னா இதுதான் ஒரு பெட்டர் எக்ஸாம்பிள். ஓகேவா? சோ அந்த மாதிரி இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிளுக்கு லைசன்ஸ் சோல்டு அப்படின்னு போட்டு 50% அப்படின்னு அவன் மென்ஷன் பண்ணுவான். நான் சொன்ன எக்ஸாம்பிள் படி. சோ அதுதான் அங்க கொடுத்துருக்கான் 100%. ஓகேவா? அடுத்து எப்போ சேல் பண்ணிருக்கான்? 2025ல சேல் பண்ணிட்டான். 22ல வாங்கி 25ல சேல் பண்ணிருக்கான். ஆல்மோஸ்ட் 23, 24, 25 ஒரு 3 இயர்ஸ் யூஸ் பண்ணிட்டு வித்துட்டான். இன்னும் 7 இயர்ஸ் இருக்கு அதோட வேலிடிட்டி. கரெக்டா? எவ்வளவுக்கு சேல் பண்ணிருக்கான்ப்பா? 1,20,000 சேல் பண்ணிருக்கான்ப்பா. State the tax consequence several previous year up to 2024-25. இவனுங்க up to 2024-25 வரைக்கும் தான் கேக்குறானுங்க. அப்போ இதுதான் ப்ரீவியஸ் இயர். இப்போ அசஸ்மெண்ட் இயர் 2025-26. ஓகேவா? So solution. Tax consequence 33 AB in several previous year up to 2024-25. Okay, done. என்ன பண்ணிருக்கான்? ஃபர்ஸ்ட் நம்ம போய் அமார்டைஸ் பண்ணிட்டு வந்துருவோமா? 1 lakh டிவைடட் பை அதே வருஷத்துல பேமெண்ட் பண்ணிட்டான் 10. அமார்டைஸ் பண்ணோம்னா 10,000 வருஷம் நம்ம எடுத்துட்டே வரலாம். கரெக்டோ? சரி. 2022-23ல 10,000 எடுத்துட்டோம். அதாவது வாங்கின வருஷத்துல. இங்க நான் டேட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வருஷத்துல மறுபடியும் ஒரு 10,000 எடுத்துட்டோம். 2024-25ல எடுக்கலான்னு வந்தா 2024-25ல என்ன பண்ணிட்டான்? வித்துட்டான். ஸோ வித்ததுனால இங்க நில் ஆச்சு. அப்போ பேலன்ஸ் இன்கம் ஆன் சேல் ஆஃப் லைசன்ஸ் அண்டர் செக்ஷன் 33 ABB3 இந்த ப்ரீவியஸ் இயர் 2024-25 20,000. அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 20,000 காமிச்சிருக்கானா பிசினஸ் இன்கம் ஆன் சேல் ஆஃப் லைசன்ஸ் இல்ல. இது வரைக்கும் டிடக்ஷன் பார்ட் வரைக்கும் நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. கரெக்டா? அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 20,000 போடல. ஓகே, இது வரைக்கும் டிடக்ஷன் பார்ட். இப்போ இந்த கால்குலேஷன் பார்ட் பின்னாடி கொடுத்துருக்கான். 20,000 எப்படி கெயின் வந்துச்சுன்னு கால்குலேஷன் பார்ட் இங்க இருக்கு பாருங்க, சேல் ஆஃப் லைசன்ஸ். இப்போ பிஜிபிபி பொறுத்த வரைக்கும் மினிமம் ஆஃப் த ஃபாலோயிங் இதுதான் நம்ம அங்க படிச்சோம். அதுதான் எப்படி எடுத்திருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயர்லியர் டிடக்ஷன் அவன் எவ்வளவு எடுத்திருக்கான் அப்படின்றத போடணும். 20,000. ஓகேவா? இப்போ இதுல சர்ப்ளஸ் நம்மளுக்கு எவ்வளவு இருக்குன்னு பாக்கணும். இந்த சர்ப்ளஸ் அப்படிங்கிறது என்னன்னா சேல் ப்ரொசீட் எவ்வளவு? 1,20,000 வித்தமா? கரெக்டா? காஸ்ட் ஆஃப் த அசட் எவ்வளோ? ஆக்சுவலா காஸ்ட் ஆஃப் த அசட் எவ்வளோ? 1 lakh. 1 lakh மைனஸ் 20,000 வந்து நம்ம டிடக்ஷன் எடுத்தோம். கரெக்டா? ஸோ அதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்து எவ்வளவு வேல்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா 80,000 தான் அதோட வேல்யூ. நீங்க இந்த ஃபார்முலாலாம் பார்க்காதீங்க. காமனா இப்போ வந்து நம்ம என்ன பார்த்தோம்? 20,000 டிடக்ஷன் கொடுத்தோம். கரெக்டா? 20,000 டிடக்ஷன் கொடுத்தோம். அதோட வேல்யூ நம்ம எவ்வளவு காசு கொடுத்து வாங்கணும்? 20,000 டிடக்ஷன் கொடுத்துட்டோம். நம்ம அது வாங்கின வேலை 1 lakh. கரெக்டா? அப்போ இதோட ஆக்சுவல் வேலை இப்போ எவ்வளோ? 80,000 ரூபாய். 80,000 ரூபாய்க்கு இப்ப நம்ம விற்கலாம். அதானே கான்செப்ட்? 80,000 ரூபாய்க்கு விற்க வேண்டியதை நீங்க எவ்வளவு வித்திருக்கீங்க? 1,20,000 ரூபாய்க்கு வித்திருக்கீங்க. கரெக்டா? அப்ப எவ்வளவு எக்ஸஸா வித்திருக்கீங்க? 40,000 ரூபாய் எக்ஸஸ். ஓகேவா? சோ 40,000 ரூபாய் எக்ஸஸ் நான் இங்க காமிச்சிட்டேன். எவ்வளவு எக்ஸஸா வித்தமோ 40,000 ரூபாய். டிடக்ஷன் நம்ம எவ்வளவு எடுத்தோமோ அது. இவன் என்ன சொல்றான்? மினிமம் ஆஃப் த ஃபாலோயிங் எடுத்துக்கங்க. இது ரெண்டுத்துல எது மினிமமோ அதை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்றான். சரி, ஓகே. பிஜிபிபி இன்கமா இப்ப நம்ம எவ்வளவு எடுத்துக்கலாம்? அப்போ 20,000 எடுத்துக்கலாம். ஏன் மினிமமா அதை எடுத்துக்கணும்? அட்லீஸ்ட் நீங்க ஆக்சுவல் டிடக்ஷன் எவ்வளவு கிளைம் பண்ணிருக்கீங்களோ அதை திரும்பவும் பிஜிபிபில கொண்டு வந்து இன்கமா காட்டணும் அப்படின்ற பர்பஸ்க்காக தான் இது கொடுத்துருக்கான். இது மினிமம் ஆஃப் த ஃபாலோயிங். சோ இப்போ நீங்க டிடக்ஷனா எடுத்த அமௌண்ட் இங்க டாக்ஸபிள் ஆயிடுச்சா? பிஜிபிபில மறுபடியும் பிஜிபிபி இன்கம்ல டாக்ஸபிள் ஆயிடுச்சா? புரியுதா? 20,000 மறுபடியும் எப்படி பிஜிபிபில வந்துச்சுன்னு? கன்ஃபியூஸ்டா இருக்கா? ஒண்ணு இல்லடா, காமனா தான்டா கொடுத்துருக்கான். பிஜிபிபில எவ்வளவு வந்து டாக்ஸபிள் ஆகும் அப்படின்றத கொடுத்துருக்கான். அவ்வளவுதான். சோ அப்போ கேபிட்டல் கெயின் உள்ள போனோம் அப்படின்னா 1,20,000ல காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் நம்ம எவ்வளவுக்கு வாங்கணும்? 1 lakh. ஸோ
ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அசட் நாட் ஹெல்ட் ஃபார் மோர் தென் 3 இயர்ஸ். மோர் தென் 3 இயர்ஸ் மேல இல்லாதனால ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் சொல்லிட்டு கேபிட்டல் கெயின் 20,000 போட்டான். ஓகேவா? ஸோ என்ன சொல்லிட்டான், இப்போ பார்த்தீங்கன்னா பிசினஸ் இன்கம்ல எவ்வளவு டாக்ஸபிள் ஆகும், கேபிட்டல் கெயின்ல எவ்வளவு டாக்ஸபிள் ஆகும். பிசினஸ் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு சேல் ஆஃப் லைசன்ஸ் பிசினஸ் இன்கம் கீழே 20,000, கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்லிட்டு 20,000 அது கீழே காட்டுவீங்க. நோ டிடக்ஷன் இஸ் அவைலபிள் இந்த ப்ரீவியஸ் இயர் இன் விச் லைசன்ஸ் இஸ் 100% சோல்ட். 100% சோல்ட் ஆனதுனால டிடக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து திரும்பவும் இன்கமா மாத்தி பேலன்ஸ் டிடக்ஷன்ஸ் எதையும் கொடுக்கல. புரிஞ்சுதா? ஓகேவா? கிளியரா இருக்கீங்களா? ரெண்டு இன்கமும் காமிச்சிட்டான். பிசினஸ் இன்கம் எவ்வளோன்றதே காமிச்சிட்டான், கேபிட்டல் கெயினையும் காமிச்சிட்டான். நீங்க எடுத்த டிடக்ஷனை மறுபடியும் இன்கமா டாக்ஸ் பண்ணிட்டான்டா, அவ்வளவுதான்டா. சரி, நீங்க எடுத்த டிடக்ஷன் மறுபடியும் இன்கமா டாக்ஸ் பண்ணிட்டான். கரெக்ட் தான். ஓகேவா? ஓகே. ஸோ இதுதான் அந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இதுதான் முந்தின ப்ரொவிஷன்ஸ்லயும் இருக்கும். ஓகேவா? டன். நான் இப்போ அடுத்து இந்த ஒரு சம் பார்த்தோம் அப்படின்னா, யூ காட் ஓவரால் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், லிட்டில் பிட் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் நீங்க ப்ரொவிஷன் மறுபடியும் கோத்ரூ பண்ண உங்களுக்கு ஆக்ஷன்ல அது இம்ப்ளிமெண்ட் ஆகும். Pity Enterprises has acquired telecom license, detail in respect of the license or as under. Okay. Acquisition cost எவ்வளவுமா? 3 லட்சம் ரூபா. எப்போ பர்ச்சேஸ் பண்ணிருக்கான்? 7/2020. அப்போ 2022-21. பேமெண்ட் டேர்ம்ஸ் கம்சம் குட். ஃபர்ஸ்ட் பேமெண்ட், டேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் பேமெண்ட். பைத்தியக்காரனே. பேமெண்ட் டேர்ம்ஸ் கம்சம் அப்படியே ஃபர்ஸ்ட் பேமெண்ட் செகண்ட் பேமெண்ட் கொடுத்துருக்கான். டேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வந்து 14/7/2021. 1 இயர் கழிச்சு தான் பண்றான். ஆஃப்டர் 1 இயர், 1 இயர் கேப் இருக்கு. இந்த டேட்டுக்கும் இந்த டேட்டுக்கும் 1 இயர் கேப் இருக்கு இல்லையா? லைஃப் ஆஃப் லைசன்ஸ் 7 வருஷம். லைசன்ஸ் ஹோல்டு பாருங்க, 40% தான் ஹோல்ட் ஆயிருக்கு, பேலன்ஸ் 60% இன்னும் அவன் ஹோல்ட் பண்ணியிருக்கான். டேட் ஆஃப் சேல் ஆஃப் லைசன்ஸ் வந்து 12/12/2022. ஓஹோ, 2022-23ல சோல்ட் பண்ணிட்டான். இது 2021-22. ஓகே. சேல் வேல்யூ வந்து 1,20,000. 1,20,000 அப்படிங்கிறது 40% தான். ஓகேவா? ஓவரால் 100% கிடையாது. ஓகே, அது ஒரு பாயிண்ட் நீங்க நோட் பண்ணணும். Some of the tax consequences in the several previous year up to 2023-24. 2023-24 வரைக்கும் என்ன நடந்திருக்கும்னு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டான். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிடக்ஷன்ஸ் கொடுக்கலாமா? ஸோ எப்படி பண்ணுவோம்ப்பா? 3 lakhs டிவைட் பை 7 போடணுமா? ஆனா இங்க என்ன நடந்திருக்கு? பேமெண்ட் 1 வருஷம் கழிச்சுதான் நடந்திருக்கு. 1 இயர் கேப் இருக்கா? இதுக்கும் 1 இயர் கேப் இருக்கா? 1 இயர் கேப் இருக்குன்னா டிவைட் பை 7 போடக்கூடாது. என்ன போடணும்? டிவைட் பை 6 போடணும். டிவைட் பை 6 போட்டோம் அப்படின்னா 1 டைம் 5 டைம் 50,000. ஸோ 50,000 50,000 50,000 எடுத்துட்டே வரணும். கரெக்டா? புரியுதா? ஸோ அப்ப என்ன பண்ணுவோம்? இங்க 2020-21ல நில்லுன்னு போட்டுருவோம். ஏன்னா அந்த வருஷத்துல நம்ம எந்த பேமெண்ட்டும் பண்ணவே இல்லை. லைசன்ஸ் ஆக்சுவலா பேமெண்ட் எப்போ மேட் ஆகுதோ அந்த வருஷத்துல நம்ம எடுத்துக்கணும். இப்போ 2021-22ல பேமெண்ட் பண்ணிட்டோம். ஸோ அங்க 50,000. 2022-23ல 50,000. 2023-24ல ஏன் இப்படி நடந்திருக்கு அப்படின்னா லைசன்ஸை வித்திருக்கான். லைசன்ஸ் எத்தனை பர்சன்டேஜ் வித்திருக்கான்? 40% ஆஃப் த லைசன்ஸ் வித்திருக்கான். ஸோ அந்த ஒர்க்கிங்க்கு நம்ம இதை பார்க்கணும். சேல் ஆஃப் பார்ட் ஆஃப் த லைசன்ஸ் பி. பேலன்ஸ் லைஃப் எவ்வளவுப்பா? லைசன்ஸ் இதுல வந்து 3 lakhs மைனஸ் இது என்ன 1 lakh தெரியுதா? நீங்க எடுத்த டிடக்ஷன், நீங்க எடுத்தீங்களா 50-15, அந்த 1 lakh தான் அது. ஓகேவா? ஸோ அப்போ 2 lakhs. இப்போ அதை வித்தோம் அப்படின்னா 2 lakhsக்கு நம்ம விற்கலாம். ஆனா 100% இது. ஓகேவா? நம்ம 40% தான் பார்த்துருக்கோம். ஓகே, அது ஒரு பாயிண்ட். ஸோ சேல் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 1,20,000. பேலன்ஸ் வந்து 80,000 இருக்கு. இப்போ என்னன்னா இந்த 80,000க்கு வந்து உங்களால என்ன பண்ண முடியும்? அமார்டைஸ் பண்ணி எக்ஸ்பெண்டிச்சர் எடுத்துக்க முடியும் இந்த 80,000க்கு. ஏன்னா பேலன்ஸ் லைசன்ஸ் இன்னும் உங்ககிட்ட இருக்கு. 60%க்கான பேலன்ஸ் உங்ககிட்ட தானே இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆல்ரெடி 2 வருஷத்துக்கு எடுத்துட்டீங்க. ஓகேவா? கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு எடுத்துட்டீங்க. 3 இயர்ஸ்க்கு எடுத்தாச்சு. அப்போ 7 - 3 பேலன்ஸ் இருக்கிறது 4 இயர்ஸ் தான். அப்போ 80,000 டிவைடட் பை 4 போட்டோம் அப்படின்னா 20,000 உங்களால எடுத்துட்டு வர முடியும். அதுக்கு அடுத்த வருஷத்துல இருந்து அமௌண்டைஸ் பண்ணி 20,000. ஓகேவா? ஸோ இப்போ பிசினஸ் இன்கம் ஏதாவது இருக்கான்னு கேட்டா நில்லு, கேபிட்டல் கெயின் ஏதாவது இருக்கான்னு கேட்டா நில்லு.
என்னன்னா ஏன் கேபிட்டல் கெயின் இல்ல? ஆக்சுவலா பிசினஸ் இன்கம் வந்து உங்களுக்கு வந்து லைசன்ஸ் வந்து இன்னும் கேரி ஃபார்வர்ட் ஆகிட்டே தான் இருக்கு. கேபிட்டல் கெயின் 40% ஆஃப் த லைசன்ஸ் சோல்ட் வேல்யூ 1,20,000. ம். அதோட வேல்யூ 2 lakhs. 2,000 into 40. 4 2s are 8. ஓஹோ 80,000 தான் வருதா? ஓகே, இப்படி போட்டாலும் 80,000 தான் வருது, விச் மீன்ஸ் அங்க கெயினும் இல்ல. அதனால பிசினஸ் இன்கமும் உங்களுக்கு ரைஸ் ஆகாது. ஓகேவா? ஏன்னா அவன் எக்ஸாக்டா அவன் எவ்வளவு விலைக்கு வச்சானோ அவ்வளவுக்கு தான் வித்திருக்கான். என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஏன் இதுல கேபிட்டல் கெயின் இதெல்லாம் நில்லாச்சு அப்படின்றத நான் சொல்றேன். இப்போ 3,00,000 அதோட விலை. ஓகே, 3 lakhs அதோட மதிப்பு. நீங்க அதுல இப்ப எவ்வளவு எடுத்துட்டீங்க? டிடக்ஷன் வந்து கிட்டத்தட்ட 1 lakhs வரைக்கும் எடுத்துட்டீங்க. இப்போ நீங்க அதை வித்தா 2 லட்சத்துக்கு விற்கலாம். கரெக்டா? 2 lakhsக்கு உங்களால சேல்ஸ் பண்ண முடியும். இப்போ 2 lakhs சேல்ஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த 2 lakhs அப்படிங்கிறது 100% ஆனது. ஓகேவா? இன்டூ 80%. ஸோ 20 கேன்சல். 2,000 இன்டூ சாரி 40% தானே சேல் பண்ணான். 40. ஓகேவா? அப்போ எவ்வளவு வரும்? 80,000 தான் வரும். சேம் 80,000 தான் இங்கேயும் அப்பேர் ஆயிருக்கு. பேலன்ஸ் வேல்யூலையும் டைரக்டா மைனஸ் பண்ணும் போதும் சேல் வேல்யூ போக. அப்போ எக்ஸாக்டா அவன் எவ்வளவுக்கு விற்க முடியுமோ அவ்வளவுக்கு தான் எக்ஸாக்டா வித்திருக்கான். தட்ஸ் வை கேபிட்டல் கெயின் ஹியர் இஸ் நில் அண்ட் தென் பிசினஸ் இன்கம் ஆல்சோ இஸ் நில். அந்த இடத்துல பிசினஸ் இன்கம் வராது. ஏன்னா இன்னும் லைசன்ஸ் வந்து 60% இன்னும் அப்படியே தான் இருக்கு. ஸோ அதனால அது கேரி ஃபார்வர்ட் பண்ணாலும் பிசினஸ் இன்கம் ஆல்வேஸா வராது. கேபிட்டல் கெயின் ஏன் வரல அப்படின்னா, நீங்க கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா எவ்வளவுக்கு விற்கணுமோ அவ்வளவுக்கு தான் வித்திருக்கான். புரிஞ்சுதா? விச் மீன்ஸ் இந்த பேலன்ஸ் வேல்யூவே இங்க 80,000 தான் இருக்கு. இல்ல கன்ஃபியூஸ் ஆகுதா? இல்லனா இப்படியும் போடலாம்டா இத. இங்க பாருங்க, சேல் வேல்யூ 1,20,000. 1,20,000 divided by 4 into 40 into 100. 3,000,000 3 lakhsன்னு வந்துரும். எது மேட்ச் ஆயிடும் உங்களுக்கு? இந்த 3 lakhs மேட்ச் ஆயிடும். இப்போ புரியுதா? இப்படியும் போடலாம். 1,20,000 அப்படிங்கிறது 40% சேல் வேல்யூவா? அப்ப 100% எவ்வளவுன்னு போட்டோம்னா 3 lakhs கூட மேட்ச் ஆயிடுமா? எக்ஸாக்டா எவ்வளவுக்கு விற்கணுமோ அவ்வளவுக்கு தான் வச்சிருக்கான். அதனால கெயினே வராது உங்களுக்கு. ஏன் கெயின் வரலன்னு புரியுதா? இங்க இங்க 1,20,000 கொடுத்துருக்கானா? ஓப்பன் ஆகல. பட் அந்த பாயிண்ட் உங்களுக்கு புரியுதா? எதுக்காக அங்க அந்த 1,20,000 வந்து 40%க்கான வேல்யூ. அப்போ 1,20,000 டிவைட் பை 40 போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டூ 100 போட்டா 100%க்கான வேல்யூ எவ்வளவு தெரிஞ்சிடும்ல?
புரிஞ்சு அந்த சம்ல ஏன் கெயின் வரலன்னு எக்ஸாக்டா எவ்வளவுக்கு வாங்கணுமோ அவ்வளவுக்கு தான் வித்திருக்கோம். அப்புறம் எப்படி கெயின் வரும்? அந்த பாயிண்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா நான் சொல்ல வர பாயிண்ட்? சரி பசங்களா? ஓகே. தென் ஓகே. அனுஷா உள்ள வந்துருக்கீங்களா? ஆல்மோஸ்ட் நம்ம கொஞ்சம் இந்த தேரி போர்ஷன்ஸ்லாம் கவர் பண்ணிட்டோம். அதனால நீங்க அதை கொஞ்சம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இந்த 3 சம போட்டீங்கன்னா இப்போ கோட்டா கொஞ்சம் புரியும். ஓகேவா? பிரவீனாமா புரிஞ்சுதா உங்களுக்கு இது? சிவஸ்ரீ, பாலா, பாலாவுக்கு நாங்க பிஃபோரா கொஞ்சம் நடத்திட்டோம் பாலா. சிவஸ்ரீ, பிரவீனா. அண்ணா ஓரளவுக்கு புரியுதுண்ணா. ஓகே. ஓகேண்ணா. கோத்ரூ பண்ணணும்னா நீங்க எனக்கு தெரியுது. பட் ஆனா நீங்க இதை கோத்ரூ பண்ணினா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏன் அது அப்படி நடந்திருக்கு அப்படின்னு. இப்போ போயிட்டு நம்ம அந்த ப்ரொவிஷனை படிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ போயிட்டு நம்ம இந்த நோட் 1 பார்த்தோம் அப்படின்னா இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ இந்த நோட் 1ல என்னென்ன இருக்கு அப்படின்னா இப்ப பாருங்க. If the license or is transferred, sale price is less than the unamortized fee. Unamortized fee னா என்ன? அமார்டைஸ் பண்ணாம இருக்கக்கூடிய ஃபீஸ். கரெக்டா? அமார்டைஸ் பண்ணாம இருக்கக்கூடிய ஃபீஸ்னா என்னது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 lakhs இருக்கு அப்படின்னா நான் 1 lakh மைனஸ் பண்ணிட்டே வரேன். அமார்டைஸ் பண்ணிட்டே வரேன்னா பேலன்ஸ் வந்து 3 lakhs இருக்கணும். இதுதான் அன்அமார்டைஸ்டு ஃபீ. ஓகேவா? அன்அமார்டைஸ் ஆகாம இருக்குது 3 lakhs. அப்போ சேல் பிரைஸ் அதை விட கம்மியா இருக்கு. 3 லட்சத்துக்கு பதிலா இப்போ 2 லட்சம் தான் சேல் பண்றேன். ஓகேவா? சோ இப்படி இருக்கு. ஓகேவா? அந்த மாதிரி இருக்கும் போது ஏ என்னது? ஃபுல் டிரான்ஸ்ஃபர். லிசன்ஸ், ஃபுல் டிரான்ஸ்ஃபர் பண்றீங்கன்னா ஃபுல் டிரான்ஸ்ஃபர்னா 3 லட்சத்தையும் விற்கிறீங்கன்னா பார்சல் டிரான்ஸ்ஃபர் கிடையாதுடா. அதாவது இப்போ 40% 60% பார்த்தோம் அந்த மாதிரி கிடையாது. 100% டிரான்ஸ்ஃபர். அதுதான் இந்த இடத்துல ஃபுல் டிரான்ஸ்ஃபர்னு சொல்றாங்க. 100% நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? டிடக்ஷன் அலோடட் இந்த இயர் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் அதை எடுத்துட்டு அது என்னவா ஈக்குவல் டு அன்அமார்டைஸ்டு ஃபீ. ஓகேவா? இதுல ஏதோ தப்பு பண்ணி வச்சிருக்கேன் நான். அன்அமார்டைஸ்டு ஃபீ சேல் பிரைஸ் இப்படி வரக்கூடாது. ஒரே நிமிஷம். மிஸ்டேக் ஆயிருக்கு. நான் இப்போ பார்த்து கண்டுபிடிக்கிறேன். செக்ஷன் என்னது? 33 35 35 இருக்கு. இது பார்த்துட்டோம். இது என்னன்னா இங்க நான் இது வந்து மைனஸ் போறதுக்கு பதிலாக அந்த இடத்துல செமிகோலன் கொடுத்து வச்சிருக்கேன். இங்க என்ன இருக்குன்னா இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் படி நீங்க வந்து அன்அமார்டைஸ்டு 3 லட்சம் இருக்கு. ஆனா நீங்க 2 லட்சத்துக்கு சேல் பண்ணிருக்கீங்க. ஸோ இப்போ 100% நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா டிடக்ஷன் எவ்வளவு அலோவ் பண்ணலாம்? டிடக்ஷன் அலோட இந்த இயர் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் எவ்வளவு அலோவ் பண்ணலாம் அப்படின்னா அன்அமார்டைஸ்டு ஃபீ எவ்வளவு இருக்குன்னு பார்ப்பாங்க. அன்அமார்டைஸ்டு இப்போ எவ்வளவு இருக்கு? 3 லட்சம். கரெக்டா? மைனஸ் இந்த லெஸ் தான் அது. ஓகேவா? லெஸ் இந்த செமிகாலன் வரக்கூடாது. ஓகே, லெஸ் சேல் பிரைஸ். சேல் பிரைஸ் எவ்வளோ? 2 lakhs. அதாவது நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம்? 3 லட்ச ரூபாய்க்கு விற்க வேண்டியதை 2 லட்ச ரூபாய்க்கு தான் வித்திருக்கோம் அப்படின்னா இன்னமும் 1 லட்சம் அன்அமார்டைஸ் தான் நம்மளுக்கு இருக்கும். ஓகேவா? அந்த 1 lakh தான் வந்து என்ன சொல்லியிருக்கான்? டிடக்ஷன் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கான். 1 lakh. புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் கேஸ் இது ஒண்ணு. இப்போ பில வந்து பார்ட்டா சேல் பண்ணிருக்கோம். பார்ட்டானா 60% 40% அந்த மாதிரி சேல் பண்ணிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பண்ணிருக்கோம்னா அன்அமார்டைஸ்டு ஃபீ மைனஸ் சேல் பிரைஸ் விச் மீன்ஸ் பேலன்ஸ் இருக்கிறது ரெசிடுவல் பீரியடுக்கு நம்ம கொடுத்துருவோம். பார்ட்டா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சம் பார்த்தோம் இல்லையா? பார்ட்டா இருந்ததை நம்ம என்ன பண்ணோம்? மைனஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் 80,000 வந்து என்ன பண்ணோம்? ரெசிடுவல் பீரியட் பிரிச்சு கொடுத்தோம். 80,000 டிவைட் பை 4னு போட்டீங்க இல்லையா? அந்த கான்செப்ட். ஓகேவா? பார்ட்டா பண்ணியிருந்தா இது ஃபர்ஸ்ட் கேஸ். அடுத்த கேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சேல் பிரைஸ் இஸ் மோர் தென் அன்அமார்டைஸ்டு ஃபீ. அன்அமார்டைஸ்டு ஃபீ விட ஜாஸ்தியா இருக்கு சேல் பிரைஸ். இப்போ இந்த எக்ஸாம்பிள் அப்படியே தலைகீழா போடுவோம்.
4 lakhs greater than 3 lakhs. ஓகேவா? இப்படி இருக்கு. இங்க சேல் பிரைஸ் லெஸ் தானா இருந்துச்சு. நான் இங்க 2 lakhs 3 lakhs போட்டேன். இங்க சேல் பிரைஸ் மோர் தானா இருக்கு. இப்படி இருக்கு அப்படின்னா லீஸ்ட் டாக்ஸபிள் as பிசினஸ் இன்கம் in the year of sale. லீஸ்ட் டாக்ஸபிள்னா ஏ ஆர் பி, இது ரெண்டுத்துல வந்து எது வந்து லீஸ்டா இருக்கோ அது என்ன ஆயிடுமா பிசினஸ் இன்கம்ல போய் சேர்ந்துரும் அப்படின்னு சொல்றோம். நம்ம ஃபர்ஸ்ட் வருஷம் பார்த்தோம்னா அது ஏன்னா சேல் பிரைஸ் மைனஸ் அன்அமோர்டைஸ்டு ஃபீ 4 lakh மைனஸ் 3 lakh எவ்வளவு வரும் 1 lakh. இது ஒண்ணு. அடுத்து பில டிடக்ஷன் ஆலோட டில் டேட் இது வரைக்கும் முடிஞ்சிருச்சு. டிடக்ஷனோட டில் டேட் முடிஞ்சிச்சு. இது அடுத்த பாயிண்ட். இது அடுத்த பாயிண்ட் கேபிட்டல் கெயின் அப்படிங்கிறது கீழே வரணும். இது இங்க மேலே வந்துச்சு. அவ்வளவுதான். டிடக்ஷன் ஆலோட டில் டேட். டிடக்ஷன் நம்ம எவ்வளவு அலோவ் பண்ணிருக்கோம் அப்படின்னா இப்போ அன்அமோர்டைஸ்ட்ல இவ்வளவு இருக்கு 5 lakhsல நான் என்ன சொன்னேன் 1 lakh மைனஸ் 1 lakh அப்படின்னு போட்டேன் இல்லையா? சோ அதனால தான் இந்த 3 lakhs நம்மளுக்கு கிடைச்சிச்சு. அப்ப நம்ம எவ்வளவு டிடக்ஷன் கொடுத்துருக்கோம் 2 lakhs வரைக்கும் டிடக்ஷன் கொடுத்துருக்கோம். அப்போ இந்த இடத்துல டிடக்ஷன் ஆலோட டில் டேட் வந்து 2 lakhs. அப்போ இங்க 2 lakhs போட்டுக்கலாம். இது ரெண்டுத்துல எது கம்மி விச் எவர் இஸ் லோவர் 1 lakh. இந்த 1 lakh தான் என்னது taxable as a business income. ஓகேவா? capital gain எப்ப ரைஸ் ஆகும்? capital gain arise only if sale price of license is more than the cost of license. cost of license விட நீங்க சேல் பண்ண பிரைஸ் ஜாஸ்தியா இருக்கணும். அப்போனா காஸ்ட் ஆஃப் லைசன்ஸ் 5 lakhs நீங்க 6 lakhsக்கு சேல் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அப்போதான் 1 lakh வந்து என்னவா வரும் கேபிட்டல் கெயினா வரும். ஆனா நம்ம இங்க எவ்வளவு தான் சேல் பண்ணிருக்கோம் 4 lakhs தான் சேல் பண்ணிருக்கோம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரிஞ்சுதா? இது இப்ப புரிஞ்சுதா? இந்த தேதி புரிஞ்சுதா? அதுதான் இங்கேயும் கொடுத்துருக்கான். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இந்த பிபிடில இருக்கிறது மறுபடியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். மறுபடியும் ஒரு எக்ஸாம்பிள் போட்டு மறுபடியும் இதை பார்ப்போமா? உங்க புக்ல பார்த்த எக்ஸாம்பிள் தான். மறுபடியும் வேணா அது பார்க்கலாமா? அகைன் ஒன்ஸ் இது என்ன இருக்குன்னா பிபிடில வந்து பாயிண்ட்ஸ் கொஞ்சம் டிஃபர் ஆயிருக்கு. இந்த கேபிட்டல் கெயின் பாயிண்ட் வந்து கீழே வந்திருக்கணும். இது மேலே வந்துருச்சு. ஏ பி விச் எவர் இஸ் லோவர். இந்த கேபிட்டல் கெயின் எப்போ ரைஸ் ஆகும் கீழே வரணும். அதே மாதிரி இந்த இடத்துல லெஸ் இங்க ஒரு செமிகாலன் ஆட் ஆயிடுச்சு. அதனால இந்த பாயிண்ட் எனக்கு கன்ஃபியூஸ் ஆச்சு. மற்றபடி எல்லாம் கிளியர். ஓகேவா? இல்ல மறுபடியும் சொல்லட்டா இதை? மறுபடியும் சொல்லணுமாடா? எனக்கு தம்ஸ் அப் புரியலடா. ஓகேவா இல்ல மறுபடியும் சொல்லணுமான்னு? மறுபடியும் சொல்லணுமா? சரி ஓகே. இப்ப பாருங்க. இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் இங்க எடுத்துக்கிறேன். இப்போ வந்து 5 lakhs லைசன்ஸோட வேல்யூ. ஓகேவா? நான் 1 lakh அமௌண்டைஸ் பண்ணிட்டே வரேன். ஸோ நான் 2 வருஷத்துக்கு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா 1 lakh அமௌண்டைஸ் பண்ணி டிடக்ஷன் எடுத்துட்டே வந்துட்டேன். 35 ABBல டிடக்ஷனே எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ பேலன்ஸ் வந்து 3 lakhs இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ இப்போ 3 lakhs இருக்கு அப்படின்னா இப்போ நான் எவ்வளவு சேல் பண்றேன் அப்படின்னா 2 lakhsக்கு சேல் பண்ணிட்டேன். ஆனா என்னோட அன்அமௌண்டைஸ் ஃபீ எவ்வளோ 3 lakhs. அப்போ சேல் பிரைஸ் லெஸ் தென் அன்அமௌண்டைஸ் ஃபீ. கரெக்டா? இந்த கண்டிஷன்ல அது விழுகுது. நான் இப்போ சேல் வேல்யூ 2 lakhsன்னு வச்சிருக்கேன்னா ஓகேவா? ஸோ இப்படி இருக்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க வித்தது வந்து ஃபுல் டிரான்சாக்ஷனா 100% வித்துக்கிறீங்களா இல்லைன்னா 60-40 அந்த மாதிரி ஏதாவது வித்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறோம். ஓகே, ஃபுல் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கியா? அப்போ எவ்வளவு வந்து உனக்கு டிடக்ஷன் கிடைக்கும்? டிடக்ஷன் எவ்வளவு அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னா ஏன்னா நீங்க வித்ததே எவ்வளவு வித்திருக்கீங்க கம்மியா தான் வித்திருக்கீங்க. அப்போ பேலன்ஸ் இருக்கிறதுக்கு நம்ம டிடக்ஷன் எடுத்துக்க முடியும்ல. ஸோ அதுதான் இங்க சொல்ல வரோம். டிடக்ஷன் எவ்வளவு அலோவ் பண்ணுவோமா? டிடக்ஷன் allowable in the year transfer equal to unamortized fee. Unamortized fee எவ்வளோப்பா 3 lakhs. கரெக்டா? இந்த 3 lakhs நான் எடுத்து போட்டுக்கிட்டேன். லெஸ் மைனஸ் அதான் லெஸ் சேல் பிரைஸ். சேல் பிரைஸ் எவ்வளோ 2 lakhs. அப்போ நான் எவ்வளவு டிடக்ஷன் எடுத்துக்கலாம்? இன்னும் 1 lakhsக்கு என்னால் டிடக்ஷன் எடுத்துக்க முடியும். டிடக்ஷன் allowable in the year. என்னால இன்னும் 1 lakhக்கு என்னால டிடக்ஷன் எடுத்துக்க முடியும். அடுத்து இன்கேஸ் நான் பார்ட்டா சேல் பண்ணிருக்கேன் 60% சேல் பண்ணிருக்கேன் அப்படின்னா பார்ட் சேல்ஸ். அப்போ அன்அமோர்டைஸ்ட் ஃபீ எவ்வளோ 3 lakhs மைனஸ் சேல்ஸ் பிரைஸ் எவ்வளோ 2 lakhs ஈக்குவல் டு பேலன்ஸ் எவ்வளோ 1 lakh. இந்த 1 lakh நான் அதே சேம் இயர்ல டிடக்ஷன் எடுத்துட்டேன்னா சேம் இயர்ல டிடக்ஷன் எடுத்துருவேன். மொத்தம் 1 lakhக்குமே சேம் இயர் டிடக்ஷன் எடுத்துருவேன். பட் ஆனா இங்க பார்ட்டா சேல் பண்ணும்போது என்ன சொல்லிட்டான் ரெசிடியூவல் பீரியட் என்ன இருக்கோ அதுக்கு நீங்க எடுத்துக்கணும்னு சொல்லிட்டான். நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, இப்போ 40,000 இருந்துச்சா? அந்த 40,000 நம்ம என்ன பண்ணோம் டிவைடட் பை ஐ திங்க் ஸோ எவ்வளவு போட்டோம்? எத்தனை வருஷம் தான் போட்டோம்? 7. அதுல 3 years போயிடுச்சுன்னு சொல்லிட்டு 4 போட்டோமா? 4 years போட்டு 10,000 எடுத்தோம். ஞாபகம் இருக்கா? இந்த எக்ஸாம்பிள் பார்ட்டா நம்ம பிரிச்சு கொடுத்தோம். ரெசிடியூவல் பீரியட் போட்டு இங்க 4ன்னு போட்டோம். ஆனா இந்த இடத்துல அந்த மாதிரி ரெசிடியூவல் பீரியட் பிரிச்சு கொடுக்காம 1 lakh மொத்தமாவே டிடக்ஷன் எடுத்துக்கிட்டோம். 1 lakh மொத்தமாவே டிடக்ஷன் எடுத்துக்கிட்டோம். இங்க ரெசிடியூவல் பீரியட் போது ரெசிடியூவல் பீரியட் எடுத்துக்கிட்டோம். இது வரைக்கும் போகுதுதா? இப்போ இந்த பார்ட் வரைக்கும் லெஃப்ட் சைட்ல இருக்கிற பார்ட் வரைக்கும் புரிஞ்சுதா? இந்த 40,000 எக்ஸாம்பிள் போட்டோம்ல இங்க. ஓகேண்ணா. இதோ 40,000 போட்டு சாரி 80,000 டிவைட் பை 4 போட்டு இங்க பிரிச்சு கொடுத்தோம்ல பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு
அதுதான் அந்த ரெசிடியூவல் பீரியட் சொல்லியிருக்கான். நான் 40 அங்க போட்டேன். 80,000 டிவைட் பை 4 போட்டுனா 20,000. ஓகே, ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுது. இப்போ என்ன சொல்றான் அப்படின்னா சேல் பிரைஸ் மோர் தென் த அன்அமோர்டைஸ்ட் ஃபீ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதே தான் வச்சுக்கிறேன், 3 lakhs தான் வச்சுக்கிறேன். ஆனா நான் வித்தது வந்து பாத்தீங்கன்னா 6 lakhs விற்கிறேன்னு சொல்றேன். சேல் பிரைஸ் 6 lakhs. ஓகே, மோர் தென் அன்அமோர்டைஸ்ட் ஃபீ. கரெக்டா? 3 லட்ச ரூபாய்க்கு விற்க வேண்டியது 6 லட்ச ரூபாய்க்கு நான் வித்திருக்கேன். இதுதான் இப்போ அடுத்த கேஸ்க்கு நான் வச்சிருக்கேன் எக்ஸாம்பிள். அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்றான், லீஸ்ட் டாக்ஸபிள் ஆஸ் பிசினஸ் இன்கமா இந்த ஏ அண்ட் பி இதுல. ஓகேவா, இங்கே முடிஞ்சிருச்சு. ஏ அண்ட் பி இது ரெண்டுத்துல விச் எவர் இஸ் லோவர் வந்து என்னவா ஆட் ஆகுமா, பிசினஸ் இன்கமா ஆட் ஆகுமா. ஓகேவா, சோ அப்போ இது ரெண்டுத்துல எது லோவர் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா ஏ என்ன சொல்லிட்டான், சேல் பிரைஸ். சேல் பிரைஸ் எவ்வளவுப்பா இங்க இப்போ 6 lakhs மைனஸ் அன்அமோர்டைஸ்ட்ல எவ்வளவுப்பா இருக்கு 3 lakhs ஈக்குவல் டு எவ்வளவுப்பா வரும் நம்மளுக்கு 3 lakhs வருமா. ஏ பி என்னது, டிடக்ஷனோட டில் டேட். டிடக்ஷன் எவ்வளவு அலோவ் பண்ணிருக்கோம் 2 lakhs அலோவ் பண்ணிருக்குமா, ஈக்குவல் டு 2 lakhs. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி விச் எவர் இஸ் லோவர் எடுப்போமா. விச் எவர் இஸ் லோவர் 2 lakhs. அது தூக்கிட்டு வந்து பிசினஸ் இன்கம்ல ஆட் பண்ணிடுவோமா. பிசினஸ் இன்கம்ல டாக்ஸபிள் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து கேபிட்டல் கெயின் அரைசஸ் ஒன்லி இஃப் த சேல் பிரைஸ் ஆஃப் லைசன்ஸ் இஸ் மோர் தென் த ஆக்சுவல் காஸ்ட். இப்போ ஆக்சுவல் காஸ்ட் இங்க எவ்வளோ 5 lakhs, சேல் பிரைஸ் எவ்வளோ 6 lakhs. இப்போ மோர் தென்ல இருக்கு. அப்போ 6 lakhs மைனஸ் 5 lakhs 1 lakhs என்னது கேபிட்டல் கெயின். இப்போ ஓகேவா, இது கிளியரா? இந்த ரைட் சைடு இருக்கிறது புரிஞ்சுச்சா? ஓகேடா. அவ்வளவுதான்டா. இதை தாண்டா இப்போ உங்க ப்ரொவிஷன்ல இங்க கொடுத்துருப்பான். இந்த இடத்துல கேபிட்டல் கெயின் ட்ரீட்மெண்ட் என்ன அது இதுன்னு வந்து குளறுபடி பண்ணி வச்சிருப்போம். ஓகேவா, டன். இன்கேஸ் அமால்கமேஷன் டீமர்ஜ் இருக்கு அப்படின்னா அந்த லைசன்ஸோட ரைட்ஸ் அண்ட் ஃபீஸும் அப்படியே அவங்களுக்கு போயிடும், அவங்க அந்த டிரெக்ஷன் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த பாயிண்ட்ல கொடுத்துருப்போம் அமால்கமேஷன் டீமர்ஜர்ல. ஓகேவா, ஜஸ்ட் கொடுத்துருப்பானாலே புரிஞ்சிடும் அது உங்களுக்கு, வேற எதுவும் இல்லை. இது பாருங்க, சிமிலர் டிடக்ஷன்ஸ் ஆல்சோ அவைலபிள் 35 ABA. நான் சொன்னேன் இல்லையா, அதாவது எக்ஸ்பெண்டிச்சர் ரைட்ஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணோம்னா பிபிடில பார்த்தோம் இல்லையா, இங்க ரைட்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் ஒன்று போட்டு வச்சிருந்தேன் இல்லையா. ஸோ ரைட்ஸ் யூஸ் ஆஃப் ஸ்பெக்ட்ரம் இது ரெண்டுத்துக்குமே ஒன்று தானே, ஏபிஏ ஏபிபி. ஓகேவா, ஸோ இது ரெண்டுத்துக்குமே அந்த நோட் ஒன்று தான் அப்ளிகபிள் ஆகும் உங்களுக்கு. ஓகேவா, டன். நெக்ஸ்ட் போவோமா. ஸோ இது வரைக்கும் அமார்டைசேஷன் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இதை நம்ம நேற்றே பார்த்துட்டோம். இந்த செக்ஷன் எல்லாத்தையும் 100% நீங்கள் டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் தேரி. இப்போ அமார்டைசேஷன் ஆஃப் பிலிமினரி எக்ஸ்பென்சஸ். பிலிமினரி எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்றத நான் முதல்ல சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா நீங்க அது உள்ள கோத்துருப்போம்னா ஈஸியா இருக்கும். இப்போ இந்த பிலிமினரி எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் எக்ஸ்பென்ஸ் பண்றோமோ அது எல்லாமே பிலிமினரி எக்ஸ்பென்ஸ் ஜென்ரலாவே நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த பேலன்ஸ் ஷீட்ல கொண்டு வந்து அசட் சைட்ல நம்ம வச்சிருவோம். கரெக்டா? ஸோ அது என்னென்ன எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன், நீங்க புதுசா ஏதாவது ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்க, லீகலா ஏதாவது கோர்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகட்டும், இல்ல சம்திங் ப்ராஜெக்ட் ரிலேட்டடா, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரிலேட்டடா எல்லாம் என்னென்ன எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எல்லாம் பண்றீங்களோ, ஒரு பிசினஸ் கமன்ஸ்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி, ஒரு ஃபேக்டரி இப்போ கட்டுறோம்னா அந்த ஃபேக்டரி வந்து கமன்ஸ் பண்றதுக்கு பிஃபோரா, ஃபேக்டரி இன்னைக்கு தான் டேட் ஆரம்பிக்குது அப்படின்னா அதுக்கு பிஃபோரா பண்ணக்கூடிய எல்லா எக்ஸ்பென்ஸும் பிலிமினரி எக்ஸ்பென்ஸ்ல வந்து ஆட் ஆகும். கரெக்டா? ஸோ அதுதான் வந்து அவன் பிலிமினரி எக்ஸ்பென்ஸ் சொல்லியிருக்கான். ஸோ இங்க பாத்தீங்கன்னா அதிலே கொடுத்துருப்பான், எக்ஸ்பென்ஸ் இன் கனெக்ஷன் வித் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், feasibility report, conducting market survey, any other survey necessary for the business, engineering service related to the business. The assessee shall furnish a statement containing the particular aforesaid expenditure within such. மேல சொல்லி இருக்கக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எல்லாம் கண்டெயின் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கணும் அந்த அசஸி அப்படின்னு சொல்றான். பிலிமினரி எக்ஸ்பென்ஸ்ல என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகும்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஸோ ஃபார் a period of such income tax authority in form and manner, இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டி கிட்ட அவன் வந்து சப்மிட் பண்ணிருக்கணும். யா, திஸ் ஆர் த எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஆர் டன் பை மீ அப்படின்னு அவன் கொடுத்துருக்கணும். ஓகேவா, அப்படி கொடுத்துருக்கான் அப்படின்னா என்னென்ன சார்ஜஸ் எல்லாம் இங்க இன்க்ளூட் ஆகும் நீங்க கொடுத்துருப்பான். நான் சொன்ன மாதிரி லீகல் சார்ஜஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணதுக்கான எக்ஸ்பெண்டிச்சர், டிபெஞ்சர்ஸ், இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு நியூஸ் பேப்பர் ரீட் கொடுத்தீங்கனாலே இதெல்லாம் காமன் பாயிண்ட்ஸ். ஓகேவா, நியூஸ் பேப்பர் ரீட் போதும் இது எல்லாத்துக்குமே. ஓகேவா, ஸோ அதுதான் நம்ம கொடுத்துருப்போம். இந்த பிரிண்டர், மெமோரண்டம், எம்ஓஏ, ஏஓஏ ரெடி பண்றதுக்கு அது இது லொசுக்கு ஏகப்பட்ட சார்ஜஸ் நடந்திருக்கும் இல்லையா, those charges are comes under preliminary expenses. ஓகேவா, ஓகே. அடுத்து டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கான். டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டைரக்டா நம்ம பிபிடில போயிட்டு இந்த சம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் இது உள்ள வருவோம். ஸோ நம்ம இந்த பிலிமினரி எக்ஸ்பென்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம இதை எப்படி அமௌண்டைஸ் பண்ணி எடுத்துக்கிறது, அமௌண்டைஸ் பிலிமினரி எக்ஸ்பென்ஸ் எவ்வளவு ஆயிருக்கோ அதை போட்டுட்டு டிவைடட் பை 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களால என்ன பண்ண முடியும், அமௌண்டைஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட பிலிமினரி எக்ஸ்பென்ஸ் வந்து ஒரு 10 லட்சம் ஆயிருக்குன்னு வச்சுப்போம். 10 லட்சத்தை என்ன பண்ணுவேன், டிவைட் பை 5 போடுவேன். ஸோ வருஷம் நான் என்ன பண்ணிக்கலாம், 2 lakhs டிடக்ஷன் எடுத்துக்கலாம். எந்த செக்ஷன் கீழே 35D கீழே நான் வந்து 2 lakhs டிடக்ஷன் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்ல வரேன். ஓகே, நோட் 2 பார்க்க சொல்லியிருந்தானுங்க. நோட் 2 என்ன கொடுத்துருக்கான், நோட் 1 பார்த்துட்டோம். நோட் 2 பாருங்க. நோட் 2 நம்ம என்ன பண்ணோம், ஸ்டெப் 1
டோட்டல் preliminary எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேவா? டோட்டல் preliminary எக்ஸ்பென்ஸ் நான் 10 lakhs வச்சிருந்தேன். சரி சரி ஓகே. இது படிச்சுட்டு சம் போயிட்டு மறுபடியும் வந்து இங்க பார்ப்போம். ஓகேவா? ஸோ டோட்டல் preliminary எக்ஸ்பென்ஸ் ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 என்ன சொல்லிட்டான் அப்படின்னா கேபிட்டல் லிமிட் விச் மீன்ஸ் கேப் லிமிட்னு ஒன்று சொல்லிட்டான். கேப் லிமிட் ஃபார் இந்தியன் கம்பெனி வந்து ஈக்குவல் டு 5% ஆஃப் த காஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் ஆர் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் விச் எவர் இஸ் ஹையர் ஃபர்ஸ்ட் எடுக்கணுமா. உங்களோட காஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் இல்லைனா கேபிட்டல் எம்ப்ளாய்ட் அது ரெண்டுத்துல இருந்து 5% எடுத்து அது ரெண்டுத்துல எது விச் எவர் இஸ் ஹையரோ அதை எடுத்து இங்க போடணும். ஃபார் அதர் ரெசிடென்ட் அசசி 5% ஆஃப் த காஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் விச் மீன்ஸ் இன் கேஸ் ஆஃப் அதர் ரெசிடென்ட் அசசியா இருந்தாங்க அப்படின்னா கம்பெனியா இருந்தாங்க அப்படின்னா ஃபார் இந்தியன் கம்பெனிக்கு வந்து என்னது இந்தியன் கம்பெனிக்கு காஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் இல்ல கேபிட்டல் எம்ப்ளாய்ட் ரெண்டுத்துல இருந்து 5% விச் எவர் இஸ் ஹையர் எடுக்கணும். அதர் ரெசிடென்ட் அசசியா இருக்காங்க அப்படின்னா வெறும் காஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட்ல இருந்து மட்டும் 5% எடுக்கணும். ஓகேவா? கம்பெனிக்கு ஒரு ப்ரொவிஷன் அதர் அசசிக்கு ஒரு ப்ரொவிஷன். காஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட்னா என்ன? ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் த ஃபிக்ஸட் அசெட் ஆஸ் பர் புக் ஆஸ் ஆன் 31st March ஆஃப் த இயர் ஆஃப் கமன்ஸ்மெண்ட். நீங்க பிசினஸ் கமன்ஸ் பண்ணிருப்பீங்க இல்லையா அந்த வருஷத்துல 31st Marchல உங்களோட புக் வேல்யூ ஃபிக்ஸட் அசெட்டோட புக் வேல்யூ தான் காஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட். ஓகேவா? கேபிட்டல் எம்ப்ளாய்ட்னா என்ன? ஷேர் கேபிட்டல் பிளஸ் டிபெஞ்சர் பிளஸ் லாங் டர்ம் பாரோயிங் ஆன் 31st March ஆஃப் த கமன்ஸ்மெண்ட். ஸோ அது ரெண்டுத்துக்கான மீனிங் கொடுத்துட்டான். நீ காஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் எவ்வளவு அமௌண்ட் எடுக்கணும் அந்த அமௌண்ட்ல இருந்து 5% எடுக்கணும். கேபிட்டல் எம்ப்ளாய்ல எவ்வளவு அமௌண்ட் எடுக்கணும் அந்த அமௌண்ட்ல இருந்து 5% எடுக்கணும். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் அந்த சம்ம. இந்த ஸ்டெப்ஸ் மட்டும் தெரிஞ்சுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. ஸ்டெப் 3 என்ன? டோட்டல் preliminary எக்ஸ்பென்ஸ் அலோகபிள் ஈக்குவல் டு லோவர் ஆஃப் த ஸ்டெப் 1 அண்ட் ஸ்டெப் 2. ஸ்டெப் 1ல ஒரு ஆன்சர் இருக்கும் preliminary எக்ஸ்பென்ஸ்க்கு. ஸ்டெப் 2ல ஒரு ஆன்சர் வரும் 5% எடுத்ததுக்கு. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி விச் எவர் இஸ் லோவர் எடுக்க சொல்றோம். விச் எவர் இஸ் லோவர் எடுத்தீங்கன்னா அங்க ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அந்த அமௌண்ட்டை டிவைடட் பை 5 போட்டு என்ன சொல்றான்? பிரிச்சு கொடுத்துட சொல்றான். டிடக்ஷனா பிரிச்சு கொடுக்க சொல்றோம். ஓகேவா? சம் போவோமா? சம் போயிட்டதுக்கு அப்புறம் புக்ல இருக்க தேதி உள்ள போகும். So take this illustration 76. ஜெரடைன் லிமிடெட். ஸோ லிமிடெட் அப்படின்னாலே கம்பெனியா ஆயிடுச்சு. கரெக்டா? கம்பெனிக்கு என்ன ப்ரொவிஷன்? காஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் ஆர் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் இது ரெண்டுத்துல இருந்து 5% எடுத்து விச் எவர் இஸ் லோவர் எடுக்கணும். ஓகேவா? Okay, an existing Indian company which set up a new industrial unit, it incurs following expenditure in connection with the new unit. புது யூனிட் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த புது யூனிட் ஆரம்பிச்சதுக்கான எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் என்னென்ன நடந்திருக்குன்னு சொல்லியிருக்கான். ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட் காஸ்ட் ஓகே இன்க்ளூடட். மார்க்கெட் சர்வே ஓகே இன்க்ளூடட். லீகல் அண்ட் அதர் சார்ஜஸ் ஓகே இன்க்ளூடட். மொத்தமா எவ்வளவு ஆயிருக்கு? 11 லட்சம் ஆயிருக்கு. இந்த ஃபாலோயிங் ஃபர்தர் டேட்டாவும் கொடுத்துட்டான். அவனே காஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் கொடுத்துட்டான். அவனே கேபிட்டல் எம்ப்ளாய்டு கொடுத்துட்டான். இன்டூ 5%. இன்டூ 5%. 3 5 are 15. 1,50,000 or 15 lakhs 1,50,000. 4 2 are 22 lakhs. இது ரெண்டுத்துல நம்ம என்ன பண்ணணும்? which ever is lower எடுக்கணுமா? which ever is lower 1,50,000. So 1,50,000 I will be considered here. 1,50,000 or preliminary expense. Preliminary expense நம்மளுக்கு எவ்வளோ? ஏய் which ever is lower ஆ? which ever is higher ரா? இங்க பாருடா which ever is higher ரா. எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன் உங்களுக்கு சொல்ல. ஓகே. So which ever is higher. இப்படிதான் கன்ஃபியூஸ் ஆகும் எக்ஸாம்ல ஒரு சில இடத்துல விச் எவர் இஸ் லோவரா ஹையரான ஒரு ஃப்ளோல வந்து நம்ம எல்லா இடத்துல நிறைய இடத்துல விச் எவர் இஸ் லோவர் படிச்சுட்டு டக்குன்னு வந்துடும் ஆன்சர். ஸோ விச் எவர் இஸ் ஹையர்னா 2 lakhs. preliminary எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ இருக்கு? 11 lakhs. இப்போதான் விச் எவர் இஸ் லோவர். இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 இதான ஸ்டெப் 1 11 lakhs தான் நம்மளுக்கு ஸ்டெப் 1 preliminary எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ இருக்குன்னு. இது ஸ்டெப் 2 ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி விச் எவர் இஸ் லோவர் எடுப்போம். விச் எவர் இஸ் லோவர் 2 lakhs. அப்போ இந்த 2 lakhs தான் இப்போ அமௌண்டைஸ் பண்ணணும். 2 lakhs divided by 5. 10th 5 4 or 20 40,000. ஸோ 40,000 அடுத்து வரக்கூடிய 5 வருஷத்துக்கு நீங்க 40,000 டிடக்ஷன் எடுத்துட்டே வந்துருவீங்க. புரிஞ்சுதா சம்மு? இப்ப நான் போறேன். இப்ப இது உள்ளே வரேன், மறுபடியும் இது படி சொல்லித்தரேன். என்னன்னா ஸ்டெப் 1 என்ன? டோட்டல் preliminary எக்ஸ்பென்ஸ் 11 lakhs-ஆ? உங்க புக்ல இருக்கபடி 11 lakhs. இப்போ இது இந்தியன் கம்பெனி, அப்போ இதுதான் அப்ளிகபிள் ஆகும். காஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் எவ்வளவு கொடுத்துருந்தான்பா? காஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் வந்து 30 lakhs 40 lakhs. ஸோ காஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் 30 lakhs. 30 lakhs-க்கும் 5%, 40 lakhs-க்கும் 5%, which ever is higher. அப்போ இதுக்கு எவ்வளவு வரும்? எனக்கு 1,50,000 வரும். இதுக்கு எவ்வளவு வரும்? எனக்கு 2 lakhs வரும். which ever is higher 2 lakhs. ஸோ இது என்னோட ஸ்டெப் 2. காஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட்னா என்னன்னு சொல்லிட்டா, காஸ்ட் ஆஃப் த இம்ப்ளிமெண்ட்னா இது டெஃபினிஷன் தான். ஓகே, எப்போ இந்த பார்ட் நம்மளுக்கு தேவைப்படாது, ஏன்னா அவனே புக்ல கொடுத்துட்டான். இப்போ என்ன சொல்லிட்டான்? டோட்டல் preliminary எக்ஸ்பென்ஸ் அலோகபிள் லோவர் ஆஃப் த ஸ்டெப் 1 அண்ட் ஸ்டெப் 2. ஸ்டெப் 1 என்னப்பா இருக்கு? 11 lakhs. ஸ்டெப் 1ல 11 lakhs இருக்கு. ஸ்டெப் 2ல எவ்வளவு வந்துச்சு? 2 lakhs இருக்கு. which ever is lower 2 lakhs தான் எனக்கு லோவர்.
அப்போ 2 lakhs வச்சு என்ன பண்ண சொல்லிட்டான், டிவைடட் பை 5. ஸோ 40,000. இப்போ புரிஞ்சுதா? இந்த அமார்டைசேஷன் புரிஞ்சுதா? பிலிமினரி எக்ஸ்பென்ஸ் அமார்டைசேஷன் இப்படி தான் பண்ணணும். இப்போ ஓகேவா? புக்கில் நாங்கள் பார்த்துட்டு தான் சொல்லுவோம் அப்படின்னு புக்கு பார்த்து முடிச்சிட்டு இருக்கீங்களா? ஓகேவா? தேரி பார்ட் போலாமா? இங்க கொடுத்துருக்க பார்ட். இப்போ இதுல ஒண்ணுமே பெருசா இருக்காது. ஸோ இப்போ இங்க என்ன கொடுத்துருப்பான் அப்படின்னா, இந்தியன் கம்பெனியா இருக்கணும், ஆர் அதர் ரெசிடென்ட் நான் கார்பரேட் அசோசியா இருக்கணும். ஃபாரின் கம்பெனிஸ் விச் இஸ் ரெசிடென்ட் இன் இந்தியா இஸ் நாட் கவர்ட் அண்டர் திஸ் செக்ஷன். ஃபாரின் கம்பெனி என்னதான் இந்தியா ரெசிடென்டா இருந்தாலும் இந்த செக்ஷன் கீழே கவர் ஆகாது. அசோசியாஸ் இன்கர் சர்டன் அமௌண்ட் ஆஸ் பிலிமினரி எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கணும். பர்பஸ் ஆஃப் எக்ஸ்பென்ஸ், அந்த எக்ஸ்பென்ஸ்க்கான பர்பஸ் என்னன்னு கொடுத்துருக்கான். Where such an expense is incurred before commencement of the business, then expense must be incurred for setting up a new undertaking or business. அந்த எக்ஸ்பென்ஸ் வந்து புது அண்டர்டேக்கிங் வந்து செட் பண்றதுக்காக நடந்திருக்கணும் அப்படின்றது மஸ்ட். Where such expense is incurred after commencement of business, then expense must be incurred in connection with the extension of any undertaking or connection with the setting up a new unit. Which means ஆஃப்டரா நடந்து, இப்போ பிலிமினரி எக்ஸ்பென்ஸ் நம்ம பிஃபோர் கமென்ஸ்மெண்ட் மட்டும் தான் எடுத்துப்போம். இன்கேஸ் ஆஃப்டரா நடந்திருக்கு அப்படின்னாலும் அந்த நியூ அண்டர்டேக்கிங்கோட எக்ஸ்டென்ஷனுக்காக அது நடந்திருக்கு அப்படின்னா, அந்த நியூ அண்டர்டேக்கிங்கோட எக்ஸ்டென்ஷனுக்காக அது நடந்திருக்கு அப்படின்னா அப்பயும் அலோகபிள் தான். ஓகேவா? அப்பயும் அலோகபிள் பண்ணிக்கலாம். ஒரு பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்கான். ஓகேவா? ஸோ இதெல்லாம் கண்டிஷன். அடுத்து தேர்டு, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வந்து என்ன பண்ணிருக்கணும், இன் கேஸ் ஆஃப் நான் கார்பரேட் அசோசியா இருக்காங்கன்னா, கார்பரேட்னா என்ன, கார்பரேட் கம்பெனிஸ் அதை சொல்றோம். இன்கேஸ் இங்கே நான் கார்பரேட்டும் இன்க்ளூட் ஆச்சுன்னு ஒரு பாயிண்ட் படிச்சோம். ஜஸ்ட் 1% கம்பெனி இந்த மாதிரி இருந்தா கூட ஓகே. ஸோ அப்போ நான் கார்பரேட்டா இருக்கு அப்படின்னும் போது an auditor report for chartered accountant should be submitted 1 month period to the due date of filing. நான் கார்பரேட் அசோசியா இருக்காங்க, ஏன்னா கார்பரேட்டா இருக்காங்க அப்படின்னா ஆல்வேஸா அவங்க வந்து IFRS ஃபைல் பண்ணுவாங்க, குரூப் ஆடிட் ஃபைல் பண்ணுவாங்க, எல்லாமே அவங்க ஃபைல் பண்ணிடுவாங்க. நான் கார்பரேட்டா இருக்கும்போது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் நார்மலா இப்போ வெளியே ஆஃபீஸ் வச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வந்து ஆடிட் பண்ணி அவங்க வந்து சைன் பண்ணி கொடுத்துருக்கணும் 1 இயருக்கு முன்னாடி. ஓகேவா? ஸோ அப் டு திஸ் ஆர் த கண்டிஷன். பிலிமினரி எக்ஸ்பென்ஸ் நம்ம எவ்வளவு எடுத்துக்க முடியும்? In case of non-corporate resident assessee, total preliminary expense maximum amount eligible. எவ்வளோப்பா? இதான் நம்ம பார்த்தோம் 5% ஆஃப் இது கார்பரேட் அசஸிக்கு 5% ஆஃப் காஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட். அதாவது அதர் தென் இந்தியன் கம்பெனி ஒன்று பார்த்தோம் இல்லையா அங்க. ஸோ இதுக்கு மட்டும் காஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் ஆர் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் விச் எவரி ஹையர்னு ஒரு பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா, அது அமௌண்ட் ஆஃப் டிடக்ஷன் 1/5 ஆஃப் த இயர் ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு எடுத்துக்க போறோம். அமால்கமேஷன்ல காமன் தான், நியூஸ் பேப்பர் ரீட் போதும். அதாவது யார் அமால்கமேட் பண்றோம்னா அமால்கமேட்டட் கம்பெனி எடுத்துக்க போகுது அப்படின்னு நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா. நேற்றும் சொன்னா அப்படி டிமர்ஜர்ல ரிசல்டன்ட் கம்பெனி எடுத்துக்க போகுது. விச் மீன்ஸ் இந்த டிடக்ஷன்ஸ் அப்படியே அவங்க கைக்கு மாறிடும். ஓகேவா? அடுத்து இன் கேஸ் ஆஃப் நியூ பிசினஸ்னா என்னன்னு கொடுத்துருக்கான், எக்ஸிஸ்டிங் பிசினஸ்னா என்னன்னு கொடுத்துருக்கான். டெஃபினிஷன் இது ரெண்டுமே. ஓகே, இப்போ அவன் நியூ பிசினஸ் சொல்றான் இல்லையா, அந்த நியூ பிசினஸ்னா எப்படி இருக்கணும்னு கொடுத்துருக்கான், எக்ஸிஸ்டிங் பிசினஸ்னா என்னன்னு கொடுத்துருக்கான், அப்புறம் கேபிட்டல் எம்ப்ளாய்லாம் என்னன்னு கொடுத்துருக்கான். ஸோ இது எல்லாமே நீங்க ஜஸ்ட் ஒரு ரீட் உங்களால நீங்க ரீட் பண்ணப்பட்டாதான் இதெல்லாம் உங்களுக்கு புரியும். ஓகேவா? நான் சொல்லிட்டு போயிட்டேன்னா கூட இதுதான், ஏன்னா வேர்டிங்ஸ் எல்லாமே ஒன்றும் பெருசாக காம்ப்ளிகேட்டடா இருக்காது, ஜஸ்ட் நீங்க கோ த்ரூ பண்ணாலே புரியுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுவும் ஒரு நியூஸ் பேப்பர் ரீட். ஓகேவா? டன். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா என்னென்னு? ஆல்மோஸ்ட் நம்ம பேசினது தான் மறுபடியும் அங்கேயும் இருக்கும். அந்த கேபிட்டல் எம்ப்ளாய்ல பாருங்க, ஷேர் கேபிட்டல், டிபெஞ்சர், லாங் டர்ம் கேபிட்டல் கொடுத்துருப்போம். அது எக்ஸிஸ்டிங் பிசினஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்றதையும் கொடுத்துருப்போம். ஸோ தட்ஸ் ஏன்னா ரொம்ப போட்டு மண்டையை உடச்சிக்க வேண்டாம். நமக்கு தெரிய வேண்டியதெல்லாம் டிரெக்ஷன் நம்ம எப்படி எடுக்கணும், அதுக்கான ப்ரொசீஜர் என்ன, அவ்வளவுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாமா? நெக்ஸ்ட் போலாமா? ஸோ இதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா 35DD அமால்கமேஷன் டிமர்ஜர் எக்ஸ்பென்ஸ் ஃபார் த கம்பெனி. அமால்கமேஷன் டைம்ல டிமர்ஜர் டைம்ல சில எக்ஸ்பென்ஸ் நடக்கும் இல்லையா, அந்த எக்ஸ்பென்ஸை நான் எப்படி அமார்டைஸ் பண்றது? 1/5 ஆஃப் 5 இயர்ஸ் அமார்டைஸ் பண்ணிட்டு போயிட்டே இரு, அவ்வளவுதான். எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் ஆச்சோ, இதுக்கு கண்டிஷன்லாம் கிடையாது. இப்போ பிலிமினரி எக்ஸ்பென்ஸ்ல என்ன பார்த்தோம், அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் கிடையாது. லைசன்ஸ்க்கு என்ன பார்த்தோம், அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் கிடையாது. எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் பண்ணிருக்கேன், ஓகே, அதுக்கான ப்ராப்பர் ப்ரொசீஜர் இருக்கா, நோட்ஸ் இருக்கா, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அது இது பண்ணிருக்காரா பாத்துருக்காரா அப்படின்னு பார்த்துட்டு என்ன பண்ணிடுவீங்க, நீங்க 5 இயர்ஸ் அமார்டைஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. 35DDA எக்ஸ்பெண்டிச்சர் அண்டர் விஆர்எஸ் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம் கீழே போயிருக்கவங்களுக்கு சில எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு சில எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் நடந்திருக்கும் அந்த கம்பெனிக்கு.
வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம் கொடுக்குது அப்படின்னா, இப்போ கம்பெனி கொடுக்குதுன்னா கம்பெனிக்கு என்னது அது பல்கா ஒரு அமௌண்ட் கொடுக்கும். அது ஒரு எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் தானே கம்பெனிக்கு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது கொடுக்குது அப்படின்னா அதையும் 150 இயருக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாமா, அமௌண்டைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் 35E எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ப்ராஸ்பெக்டிங் ஃபார் சர்டன் மினரல்ஸ். ஸோ இந்த சர்டன் மினரல்ஸ் அப்படின்றது எது எதெல்லாம் இன்க்ளூட் ஆயிருக்கும் அப்படின்னா, ம், 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 ம். இங்க இருக்கு பாருங்க அது. எது எதெல்லாம் இன்க்ளூட் ஆயிருக்கு, அசஸ் எங்கேஜ் இன் ஆபரேஷன் ரிலேட்டிங் டு ப்ராஸ்பெக்டிங் ஃபார் ஆர் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆஃப் த ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் த மினரல் ஸ்பெசிஃபைட் இன் 7th ஷெட்யூல். 7th ஷெட்யூல்ல கொடுத்துருக்கக்கூடிய மினரல்ஸ் இதை நான் எழுதி வச்சேன் என் புக்ல. பட் இப்போ என் புக்கை திறக்கிற நிலைமையில நான் இல்லை. ஸோ இதுல போய் பார்ப்போம். Specified distribution power responsibilities United States is certain 3. அலுமினியம் ஓரு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆப்டைட் அண்ட் பாஸ்பதிக் ஓர்ஸ், பேரல், குரோமே ஓர், கோல் அண்ட் லிக்னைட், கோலம்பைட். ஸோ இதெல்லாம் தான்ப்பா அந்த சர்டன் மினரல்ஸ். ஓகேவா. ஸோ இந்த மாதிரியான பிசினஸ், இதை எக்ஸ்ட்ராக்ஷன் பண்றதுக்கான பிசினஸ்க்காக சில எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் நடந்திருக்கு அப்படின்னா ஓகேவா. ஸோ நீங்க அதை எக்ஸ்ட்ராக்ஷன் பண்றீங்க இல்ல ப்ரொடக்ஷன் பண்றீங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி பிசினஸ்ல நீங்க இன்வால்வ் ஆயிருக்கீங்க அப்படின்னா, ஸோ அதுக்காக ஏதாவது ஒரு எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் நடந்திருக்கு அப்படின்னா, தென் யூ கெட் அ வாட் அமோர்டைசேஷன் பெனிஃபிட் 1/10 ஆஃப் த இயர். ஆனா அங்க ஏதோ 4 இயர்ஸ் மாறி இருக்கே. இல்ல 10 தான் இருக்கு. டோன்ட் வரி. ஸோ 10 இயர்ஸ்க்கு நீங்க அமோர்டைசேஷன் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து 3619 என்ன சொல்லியிருக்கான், எக்ஸ்பென்ஸ் ஆன் ப்ரொமோட்டிங் ஃபேமிலி பிளான் அமௌங் கம்பெனிஸ்க்கு இருக்கக்கூடிய எம்ப்ளாய்ஸ்க்கு வந்து ஃபேமிலி பிளானிங் ஏதாவது ப்ரொமோட் பண்றாங்க, இதுக்கெல்லாமாடா எக்ஸ்பென்ஸ் பண்ணி இது பண்ணுவாங்க. ஸோ அது பண்ணாங்க அப்படின்னா 1/5 ஃபார் 5 இயர்ஸ் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இருந்துச்சுன்னா 100% வந்து எடுத்துக்க முடியும் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ அதுக்காக எதனா எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா. ஸோ திஸ் ஆர் த காமன் பாயிண்ட்ஸ். காமன் பாயிண்ட்ஸ்னா இது எல்லாத்துக்கும் சம்மே கிடையாது, இதெல்லாம் ப்ரொவிஷன் தான். ஸோ இது எப்படி நான் ரெமெம்பர் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, இங்க இருக்கிறது மட்டும் படிச்சாலே போதும். 1/5 1/5 1/10 1/5. ஏன் அப்படி சொல்றேன்னா, உங்களுக்கு இந்த ஹெட்டிங் ஞாபகம் இருக்கணும், இங்க இருக்கக்கூடிய இந்த ஹெட் ஞாபகம் இருக்கணும், ஹெட்ஸ், அந்த ஹெட்ஸ்க்கான அலோகேஷன்ஸ். ஓகேவா. இது மட்டும் ஞாபகம் இருந்தா போதும். ஏன்னா எப்படி பார்த்தாலும் அது உள்ள போய் நீங்க படிச்சாலும் அது எப்படியும் உங்க மைண்ட்ல அது நிற்காது. அதுக்கு நான் உங்களுக்கு இது படிக்க வேணாம்னு சொல்லல. ஜஸ்ட் நீங்க வந்து கோ த்ரூ பண்ணி நியூஸ் பேப்பர் ரீட் கொடுத்து எனக்கு இதை நீங்க மெமரைஸ் பண்ணணும். எதை மெமரைஸ் பண்ணணும், இங்க இருக்கிறத மெமரைஸ் பண்ணணும். ஓகே இந்த ஹெட்டுக்கு இதுதான். என்ன பண்ணுவான்னா 2 மார்க்ஸ்ல கொடுப்பான். 2 மார்க்ஸ்ல வந்து ஃபேமிலி பிளானிங் கொடுத்துட்டு இவ்வளவு அமௌண்ட்னு கொடுத்துருவான். அவ்வளவு அமௌண்ட் கொடுத்துட்டானா அது நீங்க 150 இயருக்கு உங்களால செக்ரிகேட் பண்ண முடியும். இந்த வருஷத்துக்கு மட்டும் எவ்வளவு இருக்கும், 2023-24 மட்டும் சொல்லு அப்படின்னு கேட்பான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5 lakhs இருக்குன்னா ஃபேமிலி பிளானிங்க்கு நீங்க என்ன பண்ணுவீங்க, டிவைட் பை 5 போட்டு 1 lakhs கொடுப்பீங்க. அப்போ ஆன்சர் வந்து 1 lakh இந்த வருஷத்துக்கு கரெக்டா 1 lakhன்னு இருக்கும். மேபி இன்கேஸ் இதை பார்ஷியலா பண்ணிருப்பேன், பார்ஷியலா இப்போ பண்ணிருக்கேன், பார்ஷியலா அப்புறம் பண்ணிருக்கேன், 1 வருஷம் கழிச்சு பண்ணிருக்கேன், 2 வருஷம் கழிச்சு பண்ணிருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த சம்முக்கு அந்த மாதிரி. ஓகேவா. ஸோ அந்த மாதிரி பார்ஷியலா பண்ணிருக்கேன் அப்படின்னா அப்போ அந்த எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி அலோகேட் பண்ணணும், இப்போ நம்ம எப்படிலாம் அலோகேட் பண்ணுவோம் அதே காமன் பாயிண்ட்ஸ் தான். பட் ஆனா இங்க ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் அலோகேட் பண்ணுன்றதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகேவா. ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து அப்போர்ஷன் பண்ணி கொடுக்கணும். அதுதான் அமௌண்டைசேஷன். ஓகேவா. ஸோ இதுல என்ன பார்த்தோம், அமால்கமேஷன் டிமர்ஜருக்கான எக்ஸ்பென்ஸ் 1/5 ஆஃப் எக்ஸ்பென்ஸ் 5 இயர்ஸ் பிரிச்சு கொடுக்கணும்னு பார்த்தோம். ஓகே. விஆர்எஸ்ல இருக்கு அப்படின்னா அதுவும் 1/5 5 இயர்ஸ்க்கு பிரிச்சு கொடுக்கணும்னு பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது அமால்கமேஷன் பண்ணும்போது இதோட எஃபெக்ட் என்ன இருக்கும், விஆர்எஸ் ஸ்கீம் இருக்கு அப்படின்னும் போது அமால்கமேஷன் பண்ணும்போது அதோட எஃபெக்ட் ஆல்வேஸா வந்து அமால்கமேட்டட் கம்பெனி வந்து போயிடும். இங்க பாருங்க, நான் ஏன் இந்த பாயிண்ட் விட்டு விட்டு போறேன்னா இது காமன் பாயிண்ட் தான். இப்போ அமால்கமேஷன் டிமர்ஜர் ஆகுது அப்படின்னா இன் கேஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அண்டர்டேக்கிங் அண்டர் ஸ்கீம் ஆஃப் அமால்கமேஷன் இல்ல டிமர்ஜர்ல போகுது அப்படின்னா அமால்கமேட்டட் கம்பெனி ரிசல்டன்ட் கம்பெனி என்ன பண்ணிக்கலாமா, பீயிங் அன் இந்தியன் கம்பெனியா இருக்கணும், as case may be shall be entitled to claim the deduction 35 DDA. அவங்களால என்ன பண்ண முடியுமா, இந்த டிடக்ஷனை எடுத்துக்க முடியும். ஓகேவா. ஃபார் அ ரெசிடுவல் பீரியட் as amalgamated. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5 வருஷத்துக்கு நம்மள எடுத்துக்கணும்னு சொல்லிட்டான், இந்த எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம டிடக்ட் பண்ணிட்டே வரோம். இப்போ 2 வருஷம் நான் வந்து டிடெக்ட் பண்ணிட்டே வந்துட்டேன், என் கம்பெனி இருக்குப்பா, என் கம்பெனில நான் ஒருத்தருக்கு விஆர்எஸ் கொடுத்துட்டேன்ப்பா, விஆர்எஸ்க்காக நான் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் என் கம்பெனில இப்போ பிரவீனா வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க.
இப்போ பிரவீனா வந்து வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் ஸ்கீம் கீழே இருக்காங்க அப்படின்னும் போது அவங்க வெளியே போறாங்க அப்படின்னா நான் பல்கா பிரவீனாக்கு வந்து இப்போதைக்கு ஒரு 15 லட்சம் செலவு கொடுத்துருக்கேன். அதாவது அவங்க இத்தனை வருஷம் என் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு விஆர்எஸ் கொடுத்துட்டாங்க என்கிட்ட. ஸோ அவங்களுக்கு ஒரு பல்க் செட்டில்மெண்ட் நான் பண்றேன் 15 லட்சம். இப்போ என்ன ஆச்சு எனக்கு அது எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். கரெக்டா? இப்போ எனக்கு நடந்த எக்ஸ்பென்சர் நான் என்ன பண்ணும் அமார்டைஸ் பண்ணும். 15 லட்சத்தை என்ன பண்ணுவேன்னா 5 வருஷத்துக்கு அமார்டைஸ் பண்ணுவேன். 5 வருஷத்துக்கு அமார்டைஸ் பண்றேன்னா 15 lakhs டிவைட் பை 5 போடுவேன். 1 இங்க என்ன வரும் 5 3 இயர்ஸ்க்கு நான் வந்து அமார்டைஸ் பண்ணி எடுத்துப்பேன். 5 lakhs 5 lakhs 5 lakhs நான் என்ன பண்ணுவேன் தப்பா கரெக்டா தான் போறோம். 3 இயர்ஸ்க்கு நான் என்ன பண்ணுவேன்னா அமார்டைஸ் பண்ணி எடுத்துப்பேன். 5 lakhs 5 lakhs 5 lakhs அமார்டைஸ் பண்ணி எடுத்துப்பேன். இப்போ என்ன நடக்குதுன்னா என்னோட செகண்ட் இயர்ல அதாவது ஒரு வருஷத்துக்கு நான் எடுத்துட்டேன் 5 lakhs நான் எக்ஸ்பெண்டிச்சர் கிளைம் பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் இயர்ல என்ன நடக்குது அப்படின்னா அனுஷா என்கிட்ட வராங்க. வந்துட்டு இந்த கம்பெனி வந்து நான் எனக்கு அமால்கமேட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். என் கூட வந்து இந்த கம்பெனி கூட ஜாயின் பண்ணிருக்கேன் அப்படின்னு கேட்கிறேன். ஓகே அஃப்கோர்ஸ் எடுத்துக்கங்க. என் கம்பெனி ஆல்ரெடி கொஞ்சம் திவால்ல தான் போயிருக்கு. நிறைய பேர் விஆர்எஸ் கொடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. நீங்க எடுத்துக்கன்னு சொல்லி நான் அவங்க கூட போய் அமால்கமேட் பண்ணிட்டேன். என் கம்பெனி கூட போய் அவங்க கூட அமால்கமேட் பண்ணிட்டேன். இப்போ அமால்கமேட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆனா செகண்ட் இயர்ல அமால்கமேட் பண்ணிட்டோம். அப்போ இந்த 5 lakhs இன்னும் 5 lakhs 2 வருஷத்துக்கு இன்ட்ரடக்ஷன் இருக்கேன் நான் பேலன்ஸ் அப்படின்னா அது அப்படியே அனுஷா கம்பெனிக்கு போயிடும். அவங்களால இந்த 5 lakhs எடுத்துக்க முடியும். இந்த டிடக்ஷன்ஸ் அப்படியே அவங்களால எடுத்துக்க முடியும். அதுதான் இந்த பாயிண்ட்ல எல்லா இடத்துலயும் அமால்கமேஷன் டிமர்ஜர்ல இதான் நடக்கும். ஓகேவா? அப்படியே ஆப்போசிட் டிமர்ஜர் ஆகும்போது நான் டிமர்ஜ் ஆகி வேற ஒரு கம்பெனி புதுசா ஒன்று ஆரம்பிக்கு இல்லையா அந்த புது கம்பெனிக்கு போயிடும். அதான் ரிசல்டன்ட் கம்பெனி டிமர்ஜர் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஓகேவா? அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். அதனால தான் இந்த பாயிண்ட் நான் வந்து அமால்கமேஷன் டிமர்ஜர் பாயிண்ட் எப்பவுமே இது காமன் தான். ஸோ அதனால அதை நான் அப்படியே விட்டு போறதுக்கு காரணம் அதுதான். ஓகேவா? தென் இந்த எஃபெக்ட் ஆஃப் சக்சஷன் ஆஃப் பிசினஸ் 47லாம் என்னன்னு தெரியுதா? 45 to 55 கேபிட்டல் கெயினா? கேபிட்டல் கெயின்ல டிரான்ஸ்ஃபர் இதெல்லாம் இன்க்ளூட் பார்த்தோம் இல்லையா? சில சர்டன் கண்டிஷன்ஸ் எல்லாம் மாத்தி இருக்கணும்னு. அதாவது ஃபேம் கம்பெனியை மாத்துறாங்க, கம்பெனி ஃபேமா மாத்துறாங்க, எல்எல்பியை மாத்துறாங்க, கேபிட்டல் கெயின்ல படிச்சோம் இல்லையா? அந்த பாயிண்ட்ஸ்ல தான் இங்க கொடுத்துருப்போம். இதெல்லாம் நீங்க ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது என்னன்னு தெரியுதா? அண்டர் த ஹெட் சாலரிஸ் 1010C நம்ம காம்பன்சேட்டரி ஆஃப் வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் அந்த இடத்துல ஒரு டிடக்ஷன்ஸ் கொடுப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கு அப்படின்னா நீங்க அங்கேயும் டிடக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு exemption under 1010C for compensation for voluntary one is not available to the employee of the partnership firm, HUF, proprietorship firm, etc. Deduction under section 35 DDA can be claimed by the all assessee. இப்போ அந்த இடத்துல நம்ம பார்த்தோம் என்ன பார்த்தோம்னா இந்த பாயிண்ட்டுக்கான டிஃபரன்ஸ் என்ன நான் சொல்லிடுறேன். இப்போ அங்க பார்க்கும்போது எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். கரெக்டா? ஓகேவா? இன்கேஸ் பார்ட்னர்ஷிப்லயும் விஆர்எஸ் நடக்கும் தானே? அதே மாதிரி ப்ரொபரேட்டர் ஃபார்ம் அது ஒன்னாச்சா? ஹெச்யூஎஃப்லயும் விஆர்எஸ் மாதிரி போலாம் தானே? வாலண்டரியா வெளியே போலாம் தானே? அப்போ அவங்க எல்லாம் எங்க போறது? எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் அங்க கிடையாது. இப்போ பாருங்கடா ஒரு பக்கம் எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கோங்க, ஒரு பக்கம் பார்ட்னர்ஷிப் வச்சுக்கோங்க. பார்ட்னர்ஷிப்ல வரக்கூடிய சேலரி வந்து சேலரி சர்டிஃபிகேட் போட்டோமா? கிடையாது. கரெக்டா? அவங்களோட ரெமுனரேஷன் வந்து நம்ம எதில் காமிச்சோம்? பிஜிபிபிக்கில தான் வரணும் ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லி காமிச்சோம். இப்போ எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது விஆர்எஸ் கொடுத்தா சேலரி ஹெட் கீழே வந்துருது. அந்த சேலரி ஹெட் கீழே நீங்க என்ன பண்றீங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டிடக்ஷன்ஸ் நீங்க கொடுத்து போயிடுது. இப்போ பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல இருக்கிற பார்ட்னர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகுறாரு அப்படின்னா அப்போ அவனுக்கு ஒரு டிடக்ஷன் கொடுக்கும்ல, அது எந்த ஹெட்ல போனோம்? சேலரி ஹெட்ல போவாது நம்ம சொல்லிட்டோம். அப்போ எந்த ஹெட்ல போனோம்? பிஜிபிபி கீழே இந்த 35 DDA கீழே டிடக்ஷன் எடுத்துக்கோ. முடிஞ்சு போச்சு. புரிஞ்சுதா அது ஏன் அங்க கொடுத்துருக்கான்னு? இந்த பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? அந்த எக்ஸாம்ஷன் 1010C வந்து யாருக்கு அவைலபிள் கிடையாது? எம்ப்ளாயி ஆஃப் த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், HUF, ப்ரொபரேட்டர்ஷிப் ஃபார்ம், எக்ஸெட்ரா. அப்ப இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணலாமா? டிடக்ஷன் அண்டர் 35 DDA கேன் கிளைம் பை ஆல் அஸ்ஸி அப்படின்னு கொடுத்துட்டான். ஓகேவா? அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஸோ இது எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் நீங்க ஒரு கோ த்ரூ பண்ணணும். இது வந்து நியூஸ் பேப்பர் ரேட் கொடுக்குறோம் அப்படின்னா ஓகே கொடுக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் யூ ஹாவ் டு லிங்க் த பாயிண்ட்ஸ் in between the capital gains and then the salaries. Okay, then you get the what is it, the link. Okay, அந்த லிங்க் உங்களுக்கு புரியும். அது ஒரு வே, அந்த வே உங்களுக்கு புரியும். ஓகே இது இங்க அஃபெக்ட் ஆகுது, இங்க அஃபெக்ட் ஆகல, இங்க அஃபெக்ட் ஆகுதுனால இங்க கொண்டு வரோம் அப்படின்ற அந்த லிங்க் மட்டும் கொடுங்க. ஓகேவா? ஸோ அதை நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். திரும்ப திரும்ப அந்த பாயிண்ட்ஸ் படிங்க புரியுற வரைக்கும். ஏன் புரியலன்னா மறுபடியும் போயிட்டு அந்த செக்ஷனை ரெஃபர் பண்ணுங்க. இந்த செக்ஷனை போய் ரெஃபர் பண்ணணும் அதுல என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. ஓகேவா? ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்றதுக்காக தான், மெமரைஸ் பண்றதுக்காக நான் சொல்லல. அந்த லிங்கை வந்து எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அந்த செக்ஷன் போய் என்னன்னு பாருங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன். ஓகே டன். ஸோ இந்த சர்டன் மினரல்ஸ் அப்படின்னும் போது சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். applicable to any Indian company or any resident associate. Okay, or any other resident associate. Conditions என்ன நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணுமா? associate engaged in இதுல 7th schedule சொல்லிருக்கிறது பிசினஸ்ல எங்கேஜ் ஆயிருக்கும்.
expenditures as incurred by the assessee on prospecting of any vessel specified in சரிடா எத்தனை தடவை அதை சொல்லுவேன் or development of mine or other natural deposit of any other such minerals. ஸோ இந்த மாதிரி அதாவது ஆல்ரெடி இருக்கக்கூடிய மைன்ஸ் அவர் டெவலப் பண்றாரு இல்ல நேச்சுரல் டெபாசிட்ஸ் ஆஃப் எனி சச் மினரல்ஸ் அதுக்காக ஏதாவது ஒரு டெபாசிட் பண்றாரு ஒரு அமௌண்ட்டை கொண்டு போயிட்டு ஏதோ ஒரு இடத்துல டெபாசிட் பண்ணி வைக்கிறாரு அப்படின்ற பட்சத்தில் அதெல்லாம் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் தானே. ஒரு அமௌண்ட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ அந்த மாதிரியான எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எதனா பண்ணியிருக்காரு அப்படின்னா தென் அந்த எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் நீங்க அமௌண்டைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றோம். பீரியட் டியூரிங் விச் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இஸ் இன்கர்ட் எவ்வளோ எந்த பீரியட்ல அந்த எக்ஸ்பெண்டிச்சர் நடந்திருக்குமா. எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் டியூரிங் பீரியட் ஷல் குவாலிஃபை ஃபார் டிடக்ஷன். சரி சொல்லு பீரியட சொல்லு. இந்த ப்ரீவியஸ் இயர் இன் விச் கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் கமன்ஸ். ஓகே, அந்த கமன்ஸ் பண்ண ப்ரீவியஸ் இயர் நடக்கக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர் அட் எனி டைம் டியூரிங் த பீரியட் 4 years preceding the year in which commercial production is commenced. அதாவது நான் இப்போ வந்து 2024ல கமன்ஸ் பண்றேன் அப்படின்னா 4 years before 2020 இந்த 4 yearsல நடந்தக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா தென் ஐ காட் டிடக்ஷன்ஸ் ஃபார் தட் ஆல்சோ. ஓகேவா. அதுக்கு அடுத்து எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் விச் ஆர் நாட் குவாலிஃபைட் ஃபார் டிடக்ஷன். எந்தெந்த எக்ஸ்பெண்டிச்சர்னா குவாலிஃபைடு இல்லையா. ஃபாலோயிங் எக்ஸ்பெண்டிச்சர் டஸ் நாட் குவாலிஃபைட். ஐயோ சரி சொல்றா. எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஆன் அக்விசிஷன் ஆஃப் சைட் ஆர் எனி ரைட்ஸ் இன் ஓவர் சச் சைட்ஸ். ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு சைட்டை ஆல்ரெடி அங்க மினரல் எக்ஸ்ட்ராக்ஷன் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்க அக்விசேஷன் பண்றதுக்கு அதை நீங்க அக்வயர் பண்ணிட்டீங்க. அதுக்கு ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் நடந்துருக்கு. விச் மீன்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க. அந்த லீஸ் அக்ரிமெண்ட் உங்க பேருக்கு மாறி இருக்கு. கேஜிஎஃப் படத்துல நராட்சி எப்படி வந்து அவன் பேருக்கு மாறி இருப்பான். இந்த மாதிரி எதனா நடந்திருக்குன்னா அதுக்கு பண்ண எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வந்து நான் டிடக்ட் பண்ணிக்கலாமான்னு கேட்டா பண்ணிக்க முடியாது. அது இல்லீகல் பட் லீகலா இங்க பேசிட்டு இருக்காங்க. ஓகே. எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் அக்விசிஷன் ஆஃப் டெபாசிட் ஆஃப் மினரல்ஸ் ஆர் எனி ரைட்ஸ் இன் ஓவர் சச் டெபாசிட்ஸ். இங்க டெபாசிட் பண்ணுவான்னு பார்த்தோம் இல்லையா ஒரு அமௌண்ட் அதர் நேச்சுரல் டெபாசிட்ஸ் ஆஃப் எனி சச் மினரல்ஸ் விச் மீன்ஸ் ஐ திங்க் ஸோ அந்த டெபாசிட் அப்படின்னு சொல்றதே வந்து அவன் பாத்தீங்கன்னா வேற ஒரு மினரல் ரிசோர்ஸ்க்காக அவன் ஒரு டெபாசிட் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி அது ஒரு எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் மாதிரி. ஓகேவா. அவன் ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கான் அந்த எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ ஒரு ஏரியா இருக்கு, இன்னொரு ஏரியா நான் வாங்க போறேன்னு சொல்லிட்டு அது மேல நான் சம் அமௌண்ட் வந்து இன்வால்வ் பண்ணி வச்சிருப்பேன். கரெக்டா. ஸோ அதை அக்விசேஷன் பண்றான் அப்படின்னா அதுவும் என்னது இன்எலிஜிபிள். மேல கொடுத்த அதே பாயிண்ட் தான் கீழே கொடுத்துருக்கான். ஏன்னா கொஞ்சம் அந்த எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ரிலேட்டடா கொடுத்து வச்சிருக்கான். அக்விசேஷன் பண்ணா இன்எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேவா. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் கேபிட்டல் நேச்சர் பீயிங் பில்டிங் பிளான்ட் அண்ட் மிஷினரி ஃபர்னிச்சரா இருக்கு அப்படின்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 32K நீங்க டெப்ரிசியேஷன் எடுத்துப்பீங்க. கரெக்டா. டெப்ரிசியேஷன் எடுக்கிற அசட் இது எல்லாமே பிளான்ட் அண்ட் மிஷினரி பில்டிங் அது எல்லாத்துக்குமே வந்து மறுபடியும் நான் பண்ண எக்ஸ்பெண்டிச்சர் வந்து நீங்க கிளைம் பண்ணிக்காம கேட்டா கிடையாது, கிளைம் பண்ணிக்க முடியாது. அடுத்து எனி எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் மீட் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி பை எனி அதர் பர்சன் ஆர் அத்தாரிட்டி ஆர் சேல்ஸ் சால்வேஜ் வேல்யூ காம்பன்சேஷன் இன்சூரன்ஸ் மணி ரியலைஸ்ட் பை த அஸ்ஸி. சரி ஓகே. இப்போ அந்த எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ரிலேட்டடா வந்து சம்திங் சால்வேஜ் வேல்யூ இருக்கு, திரும்ப வித்தா அது ஒரு வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி இருக்கு. இல்ல ஏதாவது காம்பன்சேஷன் நம்மளால ரிசீவ் பண்ண முடியும். இல்ல இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து இன்சூரன்ஸ் கொடுப்பான். இந்த மாதிரி கேசஸ்லாம் இருக்கு அப்படின்னா தென் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் உங்களால கிளைம் பண்ணிக்க முடியாது. ஏன் என்ன காரணம். அதான் ஆல்ரெடி உங்களுக்கு இப்போ எதனா ஆனா இன்சூரன்ஸ் மணி வருது, எதனா ஆனா வித்தா சால்வேஜ் வேல்யூ வருது, அப்புறம் எதுக்கு நான் டிடக்ஷன்ஸ் உனக்கு கொடுக்கணும். எதனா ஆனா எதுவும் வராம இருக்கா உனக்கு நான் டிடக்ஷன் தரேன். மைண்ட்ல நீ செத்துப்போ உனக்கு டிடக்ஷன் தரேன். ஆனா இந்த மாதிரி மைண்ட்ல செத்து போனது ஒரு இன்சூரன்ஸ் இருந்துச்சுன்னா டிடக்ஷன் உங்களுக்கு கிடைக்காது. ஓகே, அதுதான் அங்க சொல்ல வர பாயிண்ட் நேருக்கு நேரா. ஓகேவா. ஸோ திஸ் ஆர் த 4 பாயிண்ட்ஸ். அப்புறம் தேர்டு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வந்து புக் பண்ணிருந்தா 3A அது அவ்வளவுதான்டா. நான் கார்பரேட் அசோசியேஷன். அப்புறம் டோட்டல் எலிஜிபிள் என்ன பார்த்தோம் 10 years பார்த்தோம். அன்அப்சர்வ் அமௌண்ட் இருந்துச்சுன்னா இன்ஸ்டலேஷன் ரிமைனிங் எனி ப்ரீவியஸ் இயர் கேரி ஃபார்வர்ட் அண்ட் ஆடட் டு த இன்ஸ்டால்மெண்ட் ஆஃப் த சக்சீடிங் இயர்ஸ். ஓகே. வேற ஏதாவது அன்அப்சர்வ் அமௌண்ட் இருக்கு. அன்அப்சர்வ் அமௌண்ட்னா உங்களால் டிடக்ஷன் எடுத்துக்கும் போது ப்ராஃபிட் இருந்தால் தானே நம்மளால போய் டிடக்ஷன் எடுத்துக்க முடியும், மைனஸ் பண்ணி டிடக்ஷன் எடுக்க முடியும். இப்போ ப்ராஃபிட்டே இல்லாமல் லாஸ் இருக்கு அப்படின்னா டிடக்ஷனும் இருக்கு அப்படின்னும் போது என்ன பண்ணோம் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாமா. கேரி ஃபார்வர்ட் பண்ணி அடுத்த இன்ஸ்டால்மெண்ட்ல ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான். அன்அப்சர்வ் அமௌண்ட் எவ்வளவு தூரத்துக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியுமா, மேக்ஸிமம் 10 yearsக்கு நீங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கான். ஓகேவா. 10 வருஷத்துக்கு மேலேயும் உங்களுக்கு லாஸ் தான் இருக்கு அப்படின்னா பிசினஸ் இழுத்து மூட்டு போயிடுவானுங்க. ஐயோ மோஸ்டாண்டாக்கான எழுதுது ஒரு வேகத்துல அடிச்சிட்டேன். ஸோ 10 வருஷத்துக்கு மேலேயும் லாஸ் நடக்காது கண்டிப்பா. ஓகேவா. ஆல்மோஸ்ட் 2 வருஷத்துக்கு லாஸ் நடந்தாலே அந்த கம்பெனி டார்மெண்ட் கம்பெனி அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் லால டார்மெண்ட் கம்பெனி டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ்ல. ஓகேவா. ஸோ அந்த மாதிரி வந்து 2 வருஷத்துக்கு மேல இல்லைனாலே அதை வந்து ஓரம் ஒதுக்கி வச்சிருவாங்க. ஸோ அதனால மேக்ஸிமம் 10 வருஷத்துக்கு வரைக்கும் தான் உங்களால கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ திஸ் ஆர் த பாயிண்ட்ஸ். ஸோ டாக்ஸ் பாயிண்ட் அமால்கமேஷன் டிமர்ஜர் என்னன்னு கொடுத்துருக்கான். அதே சேம் பாயிண்ட் தான் இருக்கு, மற்றபடி வேற எதுவும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஃபார் ஸ்டாக் அண்ட் ஸ்டோர்ஸ். இப்போ ஸ்டாக் அண்ட் ஸ்டோர்ஸ் அப்படின்னு நான் சொல்றது என்ன அப்படின்னா உங்க இதுல இருக்கு இல்லையா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு
சம்திங் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு கிராக்கர்ஸ் கடை வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த கிராக்கர்ஸ் கடைக்கு நான் ஒரு இன்சூரன்ஸ் பண்ணிருப்பேன். திடீர்னு வெடிஞ்சிட்டா எனக்கு இன்சூரன்ஸ் வரணும்னு. அப்போ நான் இன்சூரன்ஸ் கட்டுவேன்ல, அதுக்கு பிரீமியம் நான் முதல்ல பே பண்ணுவேன் இல்லையா, அந்த பிரீமியம் எக்ஸ்பெண்டிச்சர் நான் பே பண்றேன் இல்லையா, அந்த பிரீமியம் எக்ஸ்பெண்டிச்சர் என்னவா ஃபுல் டிடக்ஷன் எடுத்துக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்கான். புரியுதாடா? அது புரியுதா? இன்சூரன்ஸ் பிரீமியம் வந்து நம்ம கட்டணும், அது எல்லாத்துக்கும் நம்ம கட்டணும். இன்சூரன்ஸ் நம்மளுக்கு வந்துச்சுன்னா கேபிட்டல் கெயின் கீழே போயிடும், அது வேற. இங்க நம்ம கட்டுறோம். வி ஆர் பேயிங், வி ஆர் பேயிங் மேல எழுதி வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பாருங்க, வி ஆர் பேயிங் விச் மீன்ஸ் நம்மளுக்கு அப்போ அது என்னது எக்ஸ்பெண்டிச்சர். இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பாருங்க, ஓகேவா? ஸோ அது ஃபுல் டிடக்ஷன் எடுத்துக்கலாம். பெய்டு மீன்ஸ் என்னன்னு கொடுத்துருக்கான். பெய்டு மீன்ஸ் என்ன, ஆக்சுவலி பே பண்ணப்பட்டிருக்கணும். மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங் அப்பான் பேசிஸ் ஆன் விச் பிஜிபிபி பொறுத்து 43(2) அப்படிங்கிறது என்ன, கையை விட்டு காசு போனோம் அது வரணும் இல்லையா? இன்கேஸ் கேஷா பண்ணிருக்கீங்கன்னா கையை விட்டு காசு போயிருக்கணும் அப்படின்னு சொல்ல வரோம். அதுக்கடுத்து இன்சூரன்ஸ் பிரீமியம் ஃபார் லைஃப் ஆஃப் கேட்டல். ஸோ இன்கேஸ் இந்த மில்க் கோஆபரேட்டிவ் சொசைட்டி இவங்கலாம் இருக்காங்க அப்படின்னும் போது இவங்க ஏதாவது பிரீமியம் பே பண்றாங்க, இன்சூரன்ஸ் பிரீமியம்னா ஃபுல். அடுத்து ஹெல்த் ஆஃப் த எம்ப்ளாயி. எம்ப்ளாயி ஹெல்த்துக்காக நீங்க ஏதாவது பிரீமியம் கட்டுறீங்க, இன்சூரன்ஸ் நீங்க கட்டுறீங்க அப்படின்னா அந்த டைம்ல என்ன கீப் இன் ஃபோர்ஸ்ல இருக்கும், the assessee by the assessee as an employee to effect any premium paid other than by cash. Okay, இது ஒரு பாயிண்ட். By assessee as an employee to effect to keep in force an insurance on the health of his employee under a scheme framed by behalf of யாரால approved by central government or IRDA ஆக்ட்னு ஒன்று இருக்கு. IRDA இது உங்களுக்கு லால இல்லைன்னு நினைக்கிறேன், இப்போ மேபி இருக்கா, ஆனா ப்ரீவியஸ் இன்டர்ல அதெல்லாம் இருந்துச்சு. ஓகேவா? shall be allowed as deduction. இதுக்கு அண்டர்ல நீங்க பண்ணீங்கன்னா டிடக்ஷன் எடுத்துக்கலாம். போனஸ் ஆர் கமிஷன் டு எம்ப்ளாய்ஸ், நீங்க ஏதாவது போனஸ் கமிஷன் கொடுக்கறோம், அதுவும் ஒரு டைப் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் தானே நம்மளுக்கு. அதர் தன் ப்ராஃபிட் இன் லீவ் ஆஃப் சேலரி, சாரி ப்ராஃபிட் ஆர் லீவ் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் டிவிடெண்ட், சேலரி ஏட்டு கீழே போயிடும் அது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி எதனா எக்ஸ்பென்ஸ் நடந்திருக்கு அப்படின்னா தென் இட் வில் பி அலோடட். ஆனா போனஸ் தான் நம்ம சேலரிஸ்லேயே படிச்சோமேனா அப்புறம் ஏன் நம்ம மறுபடியும் இங்க போனஸ் வருது அப்படின்னா அங்க எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப். இந்த இடத்துல வரக்கூடிய போனஸ் கமிஷன்ஸ் அப்படின்றது பார்ட்னர்ஷிப், HUF இவங்கெல்லாம் அந்த எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் தவிர்த்து வேற யாருக்குன்னா இருக்கு, வேற யாருக்குன்னா போனஸ் வருது அப்படி, வேற யாருக்குன்னா கமிஷன்ஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா. ஓகேவா? அதுக்கு அடுத்து such amount must be actually paid பண்ணப்பட்டிருக்கணும் எப்போ, பிஃபோர் த டியூ டேட்குள்ள. 43B கையை விட்டு காசு போடுறோம். ஓகேவா? அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed கேபிட்டல். borrowed கேபிட்டல்னு கடன் வாங்கியிருக்கோம், அதுக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட் கட்டுறோம் இல்லையா, அந்த இன்ட்ரெஸ்ட் என்னது நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் தான். அந்த எக்ஸ்பென்ஸை நான் கிளைம் பண்ணிக்கலாமா? எஸ், அஃப்கோர்ஸ் shall be allowed as deduction. ஆனா சில கண்டிஷன்ஸ் இருக்கு. என்னென்ன கண்டிஷன் இருக்கு? முதல்ல பாரோ பண்ணிருக்கணும். எப்படிலாம் கண்டிஷன் கொடுக்குறான் பாரு, பாரோவே பண்ணாம இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டுறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாரோ பண்ணிருக்கணும், அது மஸ்ட். அதுக்கு அடுத்து the money so borrowed must have been used for என்ன பர்பஸ் யூஸ் பண்ணிருக்கணுமா, பிசினஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிருக்கணுமா. the must பரானே பிசினஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ண சொல்லிட்டு அவர் மஸ்டா என்ன பண்ணிருக்கணும், அடுத்து இன்ட்ரெஸ்ட அக்கர்ட் பண்ணிருக்கணும், இன்கர் பண்ணிருக்கணும். அதுக்கு ஆக்சுவலா ஒரு இன்ட்ரெஸ்ட் கட்டிருக்கணும், அதுவும் மஸ்ட். ஓகேவா? சோ மணி பாரோவே பண்ணாம நான் இன்ட்ரெஸ்ட் கட்டுறேன்னு சொல்லக்கூடாது, மணி பாரோ பண்ணிட்டு இன்ட்ரெஸ்ட் கட்டாமலே இருக்கக்கூடாது. ஓகேவா? அதுதான் அங்க சொல்ல வர பாயிண்ட்ஸ். ஜாலியா இருக்கும் இந்த ப்ரொவிஷன். அதுக்கப்புறம் அதர் பாயிண்ட்ஸ், இன்ட்ரெஸ்ட் பெய்ட் டு அனதர் பர்சன் தான் கொடுப்பேன். ஹென்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் டு ப்ரொப்ரைட்டர் இஸ் டிசலோட் எக்ஸ்பெண்டிச்சர். சரி, இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதாவது இப்போ உள்ள கேபிட்டல் கொண்டு வராங்கன்னா இந்த பார்ட்னர்ஷிப்ல பாத்தீங்கன்னா கேபிட்டலுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுப்போம். கரெக்டா ஞாபகம் இருக்கா? நீங்க 2 அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்க பார்ட்னர்ஷிப்ல, கரண்ட் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட் 2 ஓபன் பண்ணீங்க. ஞாபகம் இருக்கா? நம்ம +1 +2 படிச்சிருப்போம். ஸோ அப்போ கேபிட்டல் அக்கௌண்ட் வரும்போது பார்ட்னர்ஸ்க்கு நம்ம அந்த கேபிட்டலுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் நம்ம கொடுப்போம். ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி பார்ட்னர்ஸ்க்கு கொடுத்தா அலோடடு. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் டு பார்ட்னர்ஸ் வந்து அலோடடு. ஆனா கேபிட்டல் டு ப்ரொப்ரைட்டர் வந்து டிஸ்அலோடடு. ஓகேவா? ப்ரொப்ரைட்டர் அப்படின்னா என்னது, சோலோ பிசினஸ். சோலோ பிசினஸ்க்கு அவரே கேபிட்டல் போட்டு அவரே அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வாங்குவாரா, இவரே பாம் வைப்பாராம், இவரே பாம் எடுப்பாராம், அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ அதுக்கு டிஸ்அலோடடு. பார்ட்னர்ஷிப்புக்கு அலோடடு. அது நம்ம இந்த சாப்டர்ல கடைசியா அதான் பார்ப்போம். ஓகேவா? டிஸ்கஸ் இன் திஸ் சாப்டர் ஃபர்ம் அசஸ்மெண்ட். அது கடைசி ஃபர்ம் அசஸ்மெண்ட் வந்து கடைசி, அது முடிஞ்சுன்னா முடிஞ்சிச்சு. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் பெய்ட் பை 1 யூனிட் ஆஃப் த அசெட் டு அனதர் யூனிட். ஒரு யூனிட்ல இருந்து இன்னொரு யூனிட், இப்போ 2 யூனிட் இருக்கு ஏபின்னு, ஏல கடன் வாங்கிட்டேன். ஸோ பி என்ன பண்றான்னா ஏக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கட்டிட்டு இருக்கான். அப்போ இதை நான் டிடக்ஷனா எடுத்துக்கலாமா, மறுபடியும் என் புக்ல நான் மைனஸ் பண்ணி காமிச்சிக்கலாமா? டேய் 2 பேருமே ஒருத்தர் தான்டா, தற்கூடித்தனமா பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி இங்க சொல்றோம். ஓகே, அடுத்த பாயிண்ட் இன்ட்ரெஸ்ட் பெய்ட் டு ரிலேட்டிவ். ரிலேட்டிவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அசோசியேட் கம்பெனிஸ், அதுதான் இங்க ரிலேட்டிவ்னு சொல்றோம். நீங்க பாட்டுக்கு ரிலேட்டிவ்னு ஒன்று அக்கா மாமா அண்ணா அண்ணி அப்படி எடுத்துக்க போறீங்க, அவங்க கிட்ட தான் கடன் வாங்கி நான் இன்ட்ரெஸ்ட் கட்டுறேன் அப்படியும் இருக்கலாம். பட் அது பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கணும். ஓகேவா? அசோசியேட் கம்பெனிஸ், இன்டர் கம்பெனிஸ், வேற என்ன சொல்லலாம், சப்சிடரி ஹோல்டிங்,
இவனுங்களா தான் ரிலேட்டிவ் கம்பெனிஸ், நம்மளுக்கு எல்லாம் ரிலேட்டிவ் இவனுங்க தான். ஓகேவா? அவங்களுக்கு ரிலேட்டிவ் பண்றான், ரிலேட்டிவ் நான் பண்றேன் அப்படின்னா இஸ் allowed as deduction subject to section 40A2. That is, if interest paid in excess of the market rate, then excess portion shall be disallowed. ஏன் நான் எக்ஸஸ் போர்ஷன் disallowed? நம்ம எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தியா தான் காட்டுறோம். நீ என்ன பண்ணுவ, உங்க ரிலேட்டிவ் பே பண்றன்ற பேர்ல மார்க்கெட்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 10% தான் போயின்னு இருக்கு. நான் இப்போ ஒரு 10 லட்சம் வாங்கியிருக்கேன், இப்போ நான் 1 லட்ச ரூபா தான் கட்டணும் இன்ட்ரெஸ்ட். அவன் என்னோட இன்டர் கம்பெனின்றதுனால, அவன் என்னோட இன்டர் கம்பெனி, என்னோட சொந்தக்காரன் அப்படின்றதுனால நான் என்ன பண்றேன்னா 2 லட்ச ரூபா பே பண்றேன். ஓகேவா? ஏன் 2 லட்ச ரூபா? நான் இப்போ ஒரு இன்கம், இவனுக்கு ஒரு இன்கம். கரெக்டா? இவனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு இன்கம். என்னடா, இவனை பொறுத்த வரைக்கும் அது இன்கம், என்னை பொறுத்த வரைக்கும் அது எக்ஸ்பென்ஸ், என் கம்பெனிக்கு பொறுத்த வரைக்கும் அது எக்ஸ்பென்ஸ். சரி, நம்ம சொந்தக்கார பையன் தானே, வச்சுக்கிட்டோம் இன்கம். நான் என்ன பண்ணுவேன், இப்போ மார்க்கெட் ரேட் இவ்வளவுதான், 1 லட்சம் தான், ஆனா நான் கொடுத்தது 2 லட்சம். இப்போ என்னோட புக்ஸ்ல நான் என்ன பண்ணுவேன், ப்ராஃபிட்ல இருந்து 2 லட்ச ரூபா மைனஸ் பண்ணுவேன். கரெக்டா? ப்ராஃபிட் வந்து இப்போ ஒரு 15 லட்சம் இருக்குன்னு வச்சுப்போம். நான் 2 லட்ச ரூபா எக்ஸ்பென்ஸ் பண்ணிருக்கேன், 2 லட்ச ரூபா நான் கொடுத்துருக்கேன். மைனஸ் பண்ணா அப்படின்னா என் ப்ராஃபிட் எவ்வளவு ஆயிடும், 13 லட்சமா மாறிடும். 13 லட்ச ரூபாவா மாறிடுச்சு அப்படின்னா நான் இப்போ எவ்வளவுக்கு தான் டாக்ஸ் கட்டணும், 13 லட்ச ரூபாய்க்கு தான் டாக்ஸ் கட்டணும். கரெக்டா? ஸோ டாக்ஸ் ஆக்ட் என்ன சொல்றோம் அப்படின்னா, மார்க்கெட் ரேட் என்னவோ அது மட்டும் தான் நாங்கள் அலோவ் பண்ணுவோம், பேலன்ஸ் இருக்கிறத டிஸ்அலோவ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இந்த 13 லட்ச ரூபா நெட் ப்ராஃபிட் ஆஸ் பர் கம்பெனிஸ் ஆக்ட் படி நீங்க கொடுத்துருவீங்க. கம்பெனிஸ் ஆக்ட் படி நீங்க கொடுத்துருவீங்க. என்னதான் பஞ்சாயத்து வா, சரி ஓகே, கம்பெனிஸ் ஆக்ட் படி நம்ம கொடுத்துருவோம் நெட் ப்ராஃபிட்னு. ஆஸ் பர் ஐடி ஆக்ட் படி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மறுபடியும் நெட் ப்ராஃபிட்னு போட்டு 13 லட்சம்னு போட்டு 1 லட்சம் 1 லட்சம் டிஸ்அலோட் எவ்வளோ, 1 லட்சம் 2 லட்சத்துல 1 லேக் டிஸ்அலோடா, மறுபடியும் ஆட் டிஸ்அலோடட் inadmissible expense. ஸோ 1 லேக் ஆட் பண்ணி என்னன்னு சொல்லுவோம், 14 லேக்ஸ்க்கு டாக்ஸ் கட்டுன்னு சொல்லுவோம். இதுதான் பிஜிபிபியோட வழக்கம். இப்ப புரியுதா? அதுதான் அங்க கொடுத்துருக்கான். மார்க்கெட் ரேட்டே 1 லட்சம் தான், நீ எதுக்கு வந்து அவ்வளவு அதிகமா கொடுத்த அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதிகமா கொடுத்துருக்கியா, அப்போ அதிகமா கொடுத்ததை டிஸ்அலோவ் பண்ணிட்டு டாக்ஸ் கட்டிடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆஸ் பர் புக்ஸ். ஆனா ஆஸ் பர் புக்ஸ் நம்மளுக்கு ஆக்சுவலா அந்த எக்ஸ்பென்சர் நடந்திருக்கும். ஆக்சுவலா நீங்க 2 லட்சம் தான் கொடுத்துருப்பீங்க, உங்க புக் படி எக்ஸ்பென்சர் 2 லட்சம். ஆஸ் பர் கம்பெனிஸ் ஆக்ட் ஷெட்யூல் 3 IFRS ரிட்டர்ன் ஃபைலிங் எதுக்கா இருந்தாலும் சரி, ஆஸ் பர் இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் யூ ஹேவ் மேட் தி எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஆஃப் 2 lakhs, so you have to deduct in your books. That's right. But as per IT Act, you have to add up that 1 lakh. That is your liability, deferred tax liability. As per Indian accounting standards, 12 நினைக்கிறேன், I think so. 12, yes of course 12, income tax. So deferred tax liability. In case கம்மியா பண்ணிட்டீங்கன்னா deferred tax asset. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ இந்த இடத்துல 2 லட்சத்துக்கு பதில் 50,000 பண்ணிருக்கீங்க உங்களோட சொந்தக்காரன் கம்பெனின்றதுனால அப்படின்னா, பேலன்ஸ் இருக்க 50,000க்கு வந்து டெஃபர் டாக்ஸ் அசெட்னு வந்துடும். அப்படியே உல்டா ப்ரொவிஷனா நடக்கும். புரியுதா? கம்மியா பண்ணிருந்தா உல்டா. ஆனா அந்த லெவலுக்கு இப்போ நீங்க போக வேண்டாம், இது வரைக்குமே போதும். இப்போதைக்கு அங்க என்ன சொல்லியிருக்கானோ அது வரைக்குமே நம்மளுக்கு போதும். ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்து லிங்க் ஆகும். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸும் சரி, பிளஸ் வந்து இன்கம் டேக்ஸ் ஆக்டும் சரி, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கும் சரி, லா சில டைம் வந்து லாவும். ஓகேவா? கம்பெனிஸ் ஆக்ட் மோஸ்ட்லி. ஓகேவா? ஸோ இப்படி வந்து மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 புக்கு இன்டர்லிங்க் ஆகும். புரியுதா? எல்லாமே இன்டர்லிங்க் ஆகி தான் நீங்க ஓவராலா கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 8 புக்கு படிக்கிறீங்க அப்படின்னும் போது சம்டைம்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும், டக்கு டக்குன்னு ரெஃபர் பண்ணுவோம். இந்த புக்ல இங்க இருக்கு, இந்த புக்ல இங்க இருக்கு அப்படின்னு போத் குரூப்ஸ் படிக்கும் போது இந்த மாதிரி நிறைய நடக்கும். ஓகேவா? ஒரு புக்கு கூட ஒரு லிங்க் இருக்கும். ஸோ இதான் நான் சொல்லுவேன், 8 புக்கு எப்பவுமே 8 புக்கு கூட லிங்க்ல இருந்துட்டே இருக்கும். நான் படிக்கும் போது சொல்லுவேன், 8 பேர் என் முன்னாடி அப்படியே இருப்பாங்க, 8 பேரும் எவனை அடிக்கிறதுன்னு தெரியாம நான் முடிச்சுட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி. எக்ஸாம் முடிஞ்ச உடனே 8 பேர் டக்குன்னு கை விட்டு போன மாதிரி இருக்கும். அப்போ இருக்கும்போது ஒரு ஃபீல் ஒரு மாதிரி ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி இருக்கும். அந்த ஃபீல் அது நம்ம பர்சனை கூட அவ்வளவு மிஸ் பண்ணிருக்குமா தெரியாது. ஏன்னா நம்ம அவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்போம் அந்த தோஸ் டேஸ்ல வந்து அவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணி மறுபடியும் நான் உங்களே படிக்கிறேன் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். மறுபடியும் நான் உங்களை படிக்கிறேன், எனக்கு உங்களை படிச்சா எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ அப்படி தோணி வந்தது தான் இந்த டீச்சிங் ஃபீல்டு, இந்த டைரக்ட் டாக்ஸ் படிக்கிறது அப்படின்னு தோணி வந்தது தான். என் புக்கு மறுபடியும் இப்போ நான் எடுத்து திறந்துட்டே இருப்பேன். என் பழைய டைரக்ட் டாக்ஸ் புக்கு ரொம்ப பழசாயிடுச்சு ஆக்சுவலா, வயசான மாதிரி இருக்கு அது பாக்குறதுக்கு இப்போ எனக்கு. ஆனா அது ஃபர்ஸ்ட் நான் வாங்கும்போது அது கிட்ட ஒரு பிரிஸ்க் இருந்துச்சு. அது என்னன்னா, இப்ப எனக்கு அது பார்க்கும்போது நீ என்ன ஃபுல்லா படிச்சிட்டடா, ஓகே தான், அது என்கிட்ட சொல்ற மாதிரி ஃபீல் எனக்கு ஆக்சுவலா. நீ என்ன ஃபுல்லா படிச்சிட்ட, எனக்கு வயசாயிருச்சு, இதுக்கு மேல நீ என்ன திரும்ப படிச்சாலும் நான் அதே தான். ஃபர்ஸ்ட் அது என்கிட்ட வரும்போது ஒரு பிரிஸ்க் அண்ட் போல்டா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு, ஒன்னாலாம் என்ன படிக்க முடியாது, நான் ரொம்ப பெரிய ஆளு அந்த மாதிரி இருந்துச்சு பாக்குறதுக்கே.
ஸோ அதை படிச்சு சைட்ல பிளாக் ஆகும் நான் சொல்லுவேன் இல்லையா அந்த பேப்பர்ஸ். ஸோ அது வந்து அப்படியே சைட்ல பிளாக் ஆகிட்டே வரும் கொஞ்சம் கொஞ்சமா. ஸோ அப்படி ஆகிட்டே வரும்போது என்ன ஆகணும், ஆஹா படிச்சுட்டே இருக்கானே நம்மள அப்படின்னு அதுக்கு வயசாகி அது நம்ம கிட்ட வந்து அடுத்து சரி ஓகே நீ படிச்சுட்ட அப்படின்னு சொல்லி அது நம்ம கிட்ட சரணடைஞ்சிரும். நம்ம அதுகிட்ட முதல்ல சரணடையணும். சரணடைஞ்சு நம்ம படிச்சுட்டே வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கும் வயசாயிட்டே வரும். வயசாயிருச்சுன்னா ஒரு கட்டத்துக்கு மேல அது நம்ம கிட்ட சரணடைஞ்சிரும். ஓகே நான் வந்துதான் அப்படின்னு நம்ம கிட்ட வந்துரும். அது நீங்க பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு புரியும். ஆக்சுவலா புக்கு புதுசா வாங்கும்போது இருக்கிற கம்பீரம் வந்து நம்ம படிச்சு முடிச்சுட்டு அந்த புக்கு திரும்ப பார்க்கும்போது அந்த கம்பீரம் அதுகிட்ட இருக்காது. என்னன்னா நம்ம அதை படிச்சிட்டோன்றதுனால. ஓகேவா? எதுக்கு எதை சொல்ல வந்தேனே தெரியல. இன்ட்ரெஸ்ட் மைனஸ் பண்ணணும்னு சொல்ல வந்தேன். எதுக்கு நான் இதை சொன்னேன்? சரி விடு. ஓகே இத பாயிண்ட் புரிஞ்சது இல்லையா? எவ்வளவு டிஸ்அலோவ் பண்ணணும், எக்ஸஸ் போர்ஷன் டிஸ்அலோவ் பண்றது எப்படின்ட்டுன்னு. ஓகேவா? சோ அதுக்கு அடுத்து இந்த பாயிண்ட் வந்து ஆக்சுவல் காஸ்ட்ல படிச்சோம். ஞாபகம் இருக்கா? ஆக்சுவல் காஸ்ட் ப்ரீ கமர்ஸ்மெண்டா இருக்கு அப்படின்னா ஆக்சுவல் காஸ்ட்ல போயிட்டு அந்த இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆயிடும். புட்டு யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதுல 36(1) கீழே வந்து நீங்க அலோகபிள் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் இஸ் அலோவ்ட் 36(1)(3). நான் படிக்கும்போது சொல்றேன்னு சொன்னேன் அந்த 36(1)(3) இதுதான் இந்த ஒரு கே. ஞாபகம் இருக்கா? ஆக்சுவல் காஸ்ட்ல நம்ம பாரோ பண்ணியிருந்தோம். பாரோ பண்ணி மெட்டீரியலை பை பண்ணியிருக்கோம், விச் மீன்ஸ் அசெட்டை பை பண்ணியிருக்கோம் அப்படின்னா என்னென்ன ஆக்சுவல் காஸ்ட் படிக்கும் போது ஒன்று பார்த்தோம். அதே தான் இங்க கொடுத்துருக்கான். ஓகேவா? ஸோ அதர் பாயிண்ட்ஸ் ஆர் காமன் பாயிண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் தான். 7, 8, 9, 10 இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணுங்க. கோ த்ரூ பண்ணி அப் டு திஸ் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணி வைங்க இன்னைக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் டே வந்தவொடனே ஜீரோ கூப்பன் பாண்ட்ஸ் அதுல தான் போவோம். ஸோ அது எல்லாமே தேரி தான். ஜீரோ கூப்பன் பாண்ட்ஸ் தேரி, நேஷனல் ஃபண்ட் ஸ்கீம், சூப்பர் அனுவல் ஃபண்ட், ஸ்டாப் வெல்ஃபேர் எல்லாமே வந்து காமன் பாயிண்ட்ஸ் தான். அங்க முடிச்சு பேட் டெப்ஸ்ல வந்து நிற்கும். பேட் டெப்ஸ் கொஞ்சம் புரிய வைக்கிறது தான் ஈஸி தான். அவனே கொஞ்சம் அவனை டஃபா மாத்திப்பான். அவனே ரேகிங் பண்ணிப்பான். அதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகேவா? சப்போர்ட் ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டஃபுல் டெப்ஸ் முடிச்சிடலாம். நாளைக்கு ஆரம்பிச்சோன்னா கை வச்சோன்னா முடிச்சிடலாம். ஓகே. ஸோ இன்ன வரைக்கும் நம்ம என்னெல்லாம் நடத்தணுமோ அதெல்லாம் கோ த்ரூ பண்ணுங்க. அப்பப்போ கொஞ்சம் பின்னாடி திருப்பி பாருங்க. அப்பதான் கொஞ்சம் பயமா இருக்கும். ஓகேவா? இன்னும் இவ்வளவு இருக்கா அப்படின்ற பயம் வரும். ஸோ அந்த பயம் வந்துச்சுன்னா முன்னாடி இருக்கிறதெல்லாம் படிக்கணும்ன்ற ஞானம் வந்துடும். அப்பப்போ அதுக்குன்னு பின்னாடி இருக்கிறத பார்த்து பயந்துனே உட்காந்துடாதீங்க. ஓகேவா? ஏன்னா பின்னாடி இருக்கிறதுலாம் இந்த மாதிரி நடத்த ஈஸி ஆயிரும். ஸோ இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்ஸ் அகைன் அமார்டைசேஷன் எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். டெலிகாம் லைசன்ஸ் வந்து எப்படி அமார்டைஸ் பண்றது அப்படின்றத பார்த்தோம். என்னடா இருக்கலாம் ஸ்பெசிஃபைட் பிசினஸா? டெலிகாம் லைசன்ஸ் எப்படி அமார்டைஸ் பண்றது அதுல ஒரு 3 இல்லஸ்ட்ரேஷன் பார்த்தோம். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரூரல் டெவலப்மெண்ட் ஆல்ரெடி பார்த்தோம். ஓல்ட் ரெஜிம்ல டாக்ஸ் ஓல்ட் ரெஜிம் தான் இதெல்லாம் கிளைம் பண்ண முடியுன்றதையும் மென்ஷன் பண்ணியாச்சு. அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் ப்ராஜெக்ட் எல்லாத்துக்குமே 100% எடுக்க முடியும் பார்த்தோம். பிலிமினரி எக்ஸ்பென்ஸ் எப்படி அலோகேட் பண்றது அப்படின்றத படிச்சோம். அதுக்கான ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பார்த்தாச்சு. அப்புறம் அமால்கமேஷன் டிமர்ஜர்ல என்ன நடக்கும், வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம்ல என்ன நடக்கும், பிளஸ் வந்து அமோர்டைசேஷன் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் சர்டன் மினரல்ஸ் அதுல என்ன நடக்கும் அப்படின்றத பார்த்தோம். பிளஸ் இன்சூரன்ஸ் பிரீமியம் கேட்டலுக்கு இன்சூரன்ஸ் பிரீமியம் நீங்க பே பண்ணிருந்தீங்க அப்படின்னா என்ன நடக்கும் பார்த்தோம். பிளஸ் பாரோட் கேபிட்டல் பாரோ பண்ணிருக்கீங்க அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டிருக்கீங்க அப்படின்னா என்ன நடக்கும் பார்த்தோம். ஓகேவா? அப் டு திஸ் வி கம்ப்ளீட்டட் வாட் இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோட் கேபிட்டல்.